ரைட். மேலதிகமாக நான் முயற்சி செய்யணும்ன்றது. சரி பார்ப்போம். சரி, முதலாவது உங்கள் வருகை நல்வரவாக, அதே மாதிரி இக்கருத்தரங்கு பயனுள்ளதாக அமைய, இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதுகள் வணக்கமாக மாற அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். நான் இப்ப இருக்கிற இபாதத்தாக மாறுமா? எப்படி இபாதத்தாக மாறும்? எண்ணங்கள் மூலமாக இபாதத்தாக மாறும். பொதுவாக எந்த ஒரு முபாஹான விஷயத்தையும் எங்களுடைய எண்ணம் அது இபாதத்தாகவும் மாற்றலாம் அல்லது பாவமாகவும் மாற்றலாம். எங்களுடைய எண்ணத்தின் மூலம் நாங்க படிக்கிறோம். ஒரு டாக்டர் படிக்கிறாரு, அவருடைய படிக்கும்போது அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, சமூகத்துக்கு நான் நல்ல சேவை செய்ய வேணும், ஏழைகளுக்கு நல்லா உதவி செய்ய வேணும், அவங்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு நாங்க இலவசமா மருத்துவம் செய்ய வேணும்னு சொல்லி அந்த எண்ணத்தோட படிச்சால் படிக்கும் பொழுதே அவர் இபாதத்தாக மாறும். அதே நேரம் படிக்கிற நேரத்துக்கே யோசிக்கிற, நல்லா படிக்க வேணும், படிச்சதுக்கு பின்னால என்ன ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆக வேணும், அதுக்கு பின்னால் என்ன செய்ய வேணும், அப்பாவி நோயாளிகள் வந்தா என்ன செய்ய வேணும், அவங்களுக்கு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் கொண்டு போட்டு அவங்களோட சம்பாதிச்சுட்டு முடிச்சாலக்கு கடைசி கிட்டிய எடுத்து விற்க வேண்டும் சொல்லி ஆரம்பத்தில் நினைச்சிருந்தேன்னு சொன்னா படிக்கிற அவ்வளவும் பாவமாக இருக்கும், ஹராமாக இருக்கும். அப்ப முபாஹான விஷயங்களாக இருந்தா கூட எண்ணங்கள் மூலமாக அவற்றை என்ன செய்யலாம், இபாதத்தாக மாற்றலாம். ஆகவே நாங்க இப்ப இந்த இடத்தில் இருக்கும் பொழுது எங்களோட எண்ணங்கள் தூய்மையானதாக இருந்தால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிமிடங்கள் இபாதத்தாக இருக்கும். அதே மாதிரி எதிர்காலத்துல எங்களோட வாழ்க்கைக்கும் எங்களோட இந்த கல்வி பணிக்கும் பரக்கத்துள்ளதாக இருக்கும். கொஞ்சம் கண்ணை மூடி நான் அல்லாஹ்வுக்காக இருக்கிறேன், இங்க படிக்கிறத எனது வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்துவேன், கல்வியில அமானிதத்தை பேணுவேன், அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி கண்ணை மூடி 2 செகண்ட் உங்களோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாற்றுங்க. சரி சரி, அடுத்தது வகுப்பறை ஒழுங்கை பேணி முழுமையான பயனடைவோம். வகுப்பறை ஒழுங்கில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஆசிரியர்கள், அதனால வகுப்பறையில் எப்படி ஒழுங்கா இருக்கணும், வகுப்புல போன் எடுத்து பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எவ்வளவு என்ன இறக்கம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அடுத்தது கேள்விகள் கூட தெரிவித்து உன்னதமான சமூகத்தை உருவாக்குவோம். நான் பாடம் நடத்திட்டு போகும் பொழுது, இந்த செஷன் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது கேள்விகள் வந்தால் தைரியமாக கைத்தூக்கலாம், விளங்காது இருந்தா கேட்கலாம். சரி ரைட். அடுத்தது அல்லாஹ் கிட்ட நாங்க துஆ கேட்க வேண்டும். நாங்க இந்த கல்விக்கு ஜகாத் இருக்குது, ஜகாத் கொடுக்க வேண்டியது வியாபார பொருட்கள், கால்நடைகள், தானியங்கள், அப்படி அந்த வரிசையில கல்விக்கும் ஜகாத்து கொடுக்கணும். அந்த கல்விக்கு கொடுக்கக்கூடிய ஜகாத் எத்தனை வீதம் கொடுக்கணும்? 100 வீதம் கொடுக்கணும். மற்ற 2.5 வீதம், இது 100 வீதம் கொடுக்கணும். ஏன்னா நாங்க படிச்சது அனைத்தையும் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்லிவிட வேண்டும். அப்படி சொல்லிவிடும் பொழுது அல்லாஹ் தஆலா எங்களுக்காக பரக்கத் ஏற்படுத்துவார். சரியா? ரைட். சரி, கற்பித்தல் என்றால் என்ன? மிச்சம் சிங்களுக்கு இல்லையா, இது பெருசாக்குறதுக்கு பாருங்க. கற்பித்தல்னா குறிப்பிட்ட இலக்கை நோக்கிய தெளிவான சீரான ஒழுங்கில் அமைந்த தகவல்களையும் சிந்தனைகளையும் தனிமனிதனுக்கு கடத்துவது என்பது கற்பித்தல். அப்ப முதலாவது எங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு நாம் ஒரு பாடத்தை நடத்தும் பொழுது ஒரு முழுமையான சிலபஸுக்கும் என்ன இருக்க வேணும், ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும், ஒவ்வொரு அழகுக்கும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும். முழுமையான சிலபஸுக்கும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும், கல்விக்கூடத்துக்கே ஒரு இலக்கு இருக்க வேண்டும், ஒரு கோல்.
ஆம்பிஷன் இருக்க வேணும். அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு இலக்கு இருக்க வேணும். அந்த இலக்கு இருக்க வேணும். அதே மாதிரி அந்த கற்பித்தல் என்ற அந்த தகவல்கள் தெளிவானதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த கற்பித்தல் என்பது சிந்தனைகள் சங்கிலி மாதிரி ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். தொடர் இல்லாததாக இருக்கக்கூடாது. தொடர் இல்லாத சொன்னா நாங்க இப்ப என்னத்தை பேசுறோம், கபூரை பத்தி பேசுறோம், அதுக்கு பின்னால ஒரு மார்க்கெட்டை பத்தி பேசுறோம், அதுக்கு பின்னால நாங்க சொல்றது வந்து என்னது பெருநாளை பத்தி பேசுறோம். இப்படி சம்பந்தம் இல்லாம நாங்க சிந்தனைகளை நாங்க போட்டோன்னு சொன்னா அது ஒழுங்காக இருக்காது, மூளையில பதியாது. எங்களோட மூளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னா எந்த ஒரு விடயத்தையும் சங்கிலி வரிசையில தொடராக வரும் பொழுது தெளிவாக அது உள்வாங்கும். அங்கொண்டு இங்கொண்டு அப்படி இப்படி இருந்தது சொன்னால் அது வந்து மூளையில பதிய மாட்டாது. ஆகவே சீரான ஒழுங்காக இருக்க வேண்டும். அந்த தகவல்களும் சிந்தனைகளும் தெளிவானதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த தகவல்களும் சிந்தனைகளும் ஒரு இலக்கை நோக்கியதாக இருக்க வேண்டும். அப்படியான தகவல்களை ஒரு தனி மனிதனுக்கு பகிர்வது தான் கற்பித்தல் என்பது. ஒரு பள்ளியில குத்பா ஓதுறதுக்கு பின்னால அந்த ஹதீப் என்ன செய்ய வேணும், தலைப்பையும் அவரோட பேரையும் கெட்டக் நம்பரையும் எழுதி சைன் வைக்க வேண்டும். அப்ப சில மோடைமார ஹதீப்மார் என்ன செய்யறேன்னு சொன்னா டெலிபோன் நம்பர் எழுதுற, டேட் எழுதுற, சைனை வைக்கிற, என்ன செய்யறது இல்ல, தலைப்பு எழுதுறது இல்லை. அவங்களுக்கே தெரியும் என்ன தலைப்பு நாங்க பேசணும். அப்ப அதுக்கு என்ன செய்யற, அந்த பள்ளியில ட்ரஸ்ட் போர்டு என்ன செய்யற, அவங்க அந்த பயான்ல அதிகமான சொல் எதாவது வந்தால் அதை தலைப்பா போடுற. அப்படி இருக்கு. அதுக்கு பின்னால பார்த்து அதுவும் சரி வாரது இல்ல. அந்த போர்டுல இருக்கிற சொன்னா நாங்க என்ன செய்வோம், வேற மாதிரி எழுதும், பத்தும் பலதும். எப்படி எழுதினா தலைப்பு பத்தும் பலதும். அப்ப வாரவங்கள தலைப்பு இல்லாம சொத்துபா செஞ்சுட்டு போகல பத்தும் பலதும் பத்தும் பலதும். இதே பெரிய ஒரே தலைப்பு வந்த மாதிரி இருக்குது, பத்தும் பலதும். அதுக்கு என்ன செஞ்சா பள்ளியில அந்த அடுத்த நிர்வாகம் இது சரிவா இல்ல, பத்தும் பலதும் அடுத்த கிழமைக்கு அலம்பனம், அதுக்கப்புறம் பத்தும் பலதும் அடுத்து அலம்பனம். ஏன் காரணம், ஒழுங்கான தலைப்பு. நல்லா நீங்க எங்களோட மூளை அல்லாஹ் வச்சிருக்கிற வந்து சிந்தனைகள் சங்கிலி மாதிரி ஒன்றோடொன்று தொடர்பு பட்டதாக வர. அப்படி வந்தா மூளை டக்குன்னு எடுக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தால் அதுல வந்து வரை விளக்கணம். உதாரணமாக தொழுகை என்றால் தொழுகை வரை விளக்கணம், தொழுகை என்றால் என்ன, அதுக்கு பின்னால தொழுகை பற்றிய குர்ஆன் வசனங்கள், தொழுகை பற்றிய ஹதீஸ், அதுக்கு பின்னால தொழுகையுடைய சிறப்பு, தொழுகையுடைய ஷரத்துகள், தொழுகையுடைய அதோட சம்பந்தப்பட்ட தொழுகை பண்புகள். இது மாதிரி ஒரு ஓடராக வந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் மூளை மிகவும் இலகுவாக கிரகிச்சுக் கொள்ளும். இல்லை என்று சொன்னால் சிதறி போகும். ஆகவே கற்பித்தல் என்பதுல இலக்கு இருக்கணும். நான் சொல்லக்கூடிய தகவல்களுக்கு ஒரு இலக்கு இருக்க வேணும். அந்த தகவல்கள் தெளிவாக இருக்க வேணும். அந்த தகவல்கள் வந்து ஒரு சங்கிலி கோர்வை மாதிரி கோர்வையாக வரும். இதுதான் கற்பித்தல். அதை இலக்கு ஒழுங்கு தெளிவு ஆக முக்கியம். சரி, தர்பியா என்று சொல்ல நாங்க அடிக்கடி கேட்கிறோமா இல்லையா? அதே மாதிரி கற்பித்தல்னா தாய்லீம். தாய்லீம் என்றாலும் தர்பியா என்றாலும் இரண்டும் ஒன்றா? ரெண்டும் ஒன்றா இல்ல. தர்பியா என்றது ஒரு இலக்கு சொன்னா அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு சாதனம் தான் கற்பித்தல் என்றது, தாய்லீம் என்றது. தாய்லீம் என்றது. அப்ப நாங்க ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊருக்கு போறதுக்கான ஒரு வாகனம் எங்களுக்கு தேவை. இப்ப இதுல வாகனம் எது, ஊர் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். தாய்லீம் வாகனம் என்றால் தர்பியா அந்த ஊர், அதுதான் நாங்க போறோம். சரி, தர்பியா என்னன்னு பார்ப்போம். ஒரு குழந்தை மாணவன் தனது மொத்த வாழ்வில்
பிறந்ததிலிருந்து அந்த புள்ள வந்து தமீஸ் என்ற பகுத்தறிவு, அதாவது பிரித்தறியக்கூடிய வயசை அடைந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் என்றது வாழ்வு. அப்ப சின்ன காலத்தொடுவோமே தமீஸுக்கு பின்னாலே அதாவது தனது வேலைகளை தான் செய்து கொள்ளக்கூடிய அந்த வயதிலிருந்து அந்த புள்ள பெருசாகி மௌத்தாகும் வரைக்கும் உள்ளது வாழ்க்கை என்பது. அந்த காலத்துல வித்தியாசமான ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் அந்த புள்ள சந்திக்கும். வித்தியாசமான அந்த பிள்ளைக்கு கோபம் வரும், அந்த பிள்ளைக்கு உணர்வு ரீதியாக என்ன கோபம், கவலை, என்னது அது மாதிரி ஆத்திரங்கள், இதைகள் எல்லாம் வரும். அதே மாதிரி அந்த பிள்ளை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் வித்தியாசமானவா இருப்பாங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் வித்தியாசமானதா இருக்கும். அந்த பிள்ளை சென்றடையக்கூடிய சமூகங்கள் வித்தியாசமாக இருக்கும். அப்ப இது மாதிரி வித்தியாசமான எல்லா கட்டங்களிலும் என்ன செய்ய வேணும்? சமூக பொறுப்பு பாரம்பரியங்களுக்கு ஏற்ற விதத்தில் சமூக பொறுப்பு பாரம்பரியங்கள் சொன்னா, ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை எப்பவும் முஸ்லிமாக எந்த கட்டத்துல போனாலும் இஸ்லாத்தை விட்டு விடாத பிள்ளையாக. அதே மாதிரி பௌத்தர்கள் அவனோட பிள்ளைகளை அது மாதிரி வளர்ப்பாங்க, இந்துக்கள் அவனோட பிள்ளைகள் அது மாதிரி வளர்ப்பாங்க. அப்ப அந்த சமூக பொறுப்பு பாரம்பரியங்களுக்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பழகிக் கொள்வதற்கு உதவும் வழிமுறைகள் தர்பியா. அப்ப ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு சொன்னா, நாங்க பிணைஞ்சி வச்சிருக்கக்கூடிய மாதிரி அது எங்களுக்கு வேணுமெண்டா ரொட்டி சுடலாம், வேணுமெண்டா இடியாப்பமாக்கலாம், வேணுமெண்டா பெட்டிசாக்கலாம், சம்சவாக்கலாம், நூடுல்ஸாக்கலாம், எத்தனையோ செய்யலாம். அது மாதிரி தான் குழந்தை, மாணவன், ஆரம்ப கட்டங்கள். இப்ப நாங்க தான் அந்த பிள்ளை என்ன செய்யணும்? இந்த பிள்ளைக்கு எதிர்காலத்தில் இப்படி எல்லாம் நடந்தால், இப்படி நடந்தால், இப்படி நடந்தால், இப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க கொடுக்க வேண்டும். சமூக பொறுப்போட சமூக பாரம்பரியங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் தர்பியா. விளங்கிச்சாக்க தர்பியான்னு சொன்னா ரைட். அப்ப தாலீம் சாதனம், தர்பியா இலக்கு. தாலீம் என்றது ஒரு சாதனம், தர்பியான்றது இலக்கு. அப்ப நாங்க கற்பித்தல் என்பது வெறுமனே கற்பித்தல் மட்டுமாக இருக்கக்கூடாது. எங்களை கற்பித்தல் வந்து தர்பியாவோட சேர்ந்ததாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த உபதேசங்களை நாங்க பார்க்கணும். ஒவ்வொரு கட்டமாக அவங்க உபதேசங்களை பார்க்கும் பொழுது வெறுமனே கற்பித்தல் மட்டும் என்ன செய்யாது, பயனளிக்க போவதில்லை. சரி, இப்ப எங்களோட தலைப்பு என்ன? கற்பித்தல் ஓர் அமானிதம். கற்பித்தல் என்ன என்னன்னு விளங்கிச்சா? இப்ப தாலீம் என்ன விளங்கிச்சா? எல்லாருக்கும் சந்தேகங்கள் இருக்கா? இல்லை. ரைட். தர்பியானால விளங்கிச்சு தானே? ரைட். இப்ப அமானிதம் என்ன? அமானிதம் சொன்னா ரெண்டு வகையாக நாங்க பார்க்கணும். சரி, மனிதன் பாதுகாத்து நிறைவேற்ற வேண்டும் என அல்லாஹ் பணித்த கடமைகளும் இது ஒரு வகை. அல்லாஹ் சொல்லிக்கிறீர்கள் நீ பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, மனிதன் தானாக முன்வந்து பாதுகாத்து நிறைவேற்றுவதாக பொறுப்பேற்ற கடமைகளும் அமானிதம். அமானிதம் ரெண்டு வகை. முதலாவது பகுதியை நாங்க சொல்றோம் வந்து பொதுவானது, பொதுவான அமானிதம். இத வந்து அல் குர்ஆன் சொல்லுது, இன்னா அரதனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைனா யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹா அல் இன்சானு இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. குர்ஆன்ல வருது, நாம் அமானிதத்தை வானத்திடம் முன்வைத்தோம், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பூமிக்கு நாங்க கொடுத்தோம், மலைகளுக்கு கொடுத்தோம், அவை சுமக்க முடியாமல் விலகி கொண்டன.
முக்கியமாக எலக்ட்ரிக்கல் பற்றி சரி அஹ்ஸாப் 72 சரியா ரைட் ரைட் இப்ப கலந்துரையாடலுக்கு முதலாவது ஒரு பொருள் வந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ் கலந்துரையாடல் என்று சொன்னதுக்கான முதலாவது பொருளை இப்ப நான் பார்த்துட்டேன் என்னது இங்க ஒரு கேள்வி அதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்குது மாஷா அல்லாஹ் ரைட் அப்ப இன்ன அரதுனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் நாம் அமானிதத்தை வானத்துக்கிட்ட நாங்க சொன்னோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் பூமியிடம் சொன்னோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் மலைகளிடம் சொன்னோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஃபஅபைன அவைகள் விலகி வஅஷ்ஃபக்ன மின்ஹா அதிலிருந்து பயந்து விட்டன அந்த அமானிதத்தை ஏற்றுக்கொள்ள பயந்து விட்டன வஹமலஹல் இன்சான் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா மனிதன் அநியாயக்காரனாகவும் அதே போல் புத்தி இல்லாதவனாகவும் இந்த விடயத்தில் ஆகிவிட்டான் என்று சொல்றேன் அப்ப இந்த வசனம் என்ன சொல்றேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளும் அதாவது முழுமையான இஸ்லாம் என்பது ஒரு அமானிதம் முழுமையான இஸ்லாம் என்பது ஒரு அமானிதம் அதுல தொழுகை இருக்குது நோன்பு இருக்குது ஹஜ் இருக்குது ஜகாத் இருக்குது அதே மாதிரி வுது செய்வது குளிப்பது இதுகள் அனைத்து கடமைகளும் எல்லாம் சேர்ந்த அந்த இஸ்லாத்துக்கு ஒரு பெயர் அமானிதம் அதை நான் நிறைவேற்ற வேண்டும் இது அல்லாஹ் எங்களுக்கு தந்தது இரண்டாவது வகை என்னன்னு சொன்னா மனிதன் தானாக முன்வந்து பொறுப்பேற்ற கடமைகள் இதுக்கு நாங்க குறிப்பான அமானிதம் என்று சொல்லலாம் இது குறிப்பான அமானிதம் அப்ப முதலாவது பொதுவான அமானிதம் அது முழுமையான இஸ்லாம் இரண்டாவது குறிப்பான அமானிதம் அது மனிதன் தானாக பொறுப்பேற்றுக் கொண்டதை மனிதன் தானாக பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த அமானிதத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம் நாங்க எப்படி என்னென்ன விதமான அமானிதங்கள் நாங்க ஏற்றுக்கொள்ளணும் யோசிங்க பார்ப்போம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மனைவியாக மாறுறது தாரன் அப்படி பெற்றோராக அப்படி தந்தைன்னா பிள்ளைகள் பொறுப்பு தாய்னா பிள்ளை பொறுப்பு வீடு பொறுப்பு ஆசிரியர் சொன்னா மாணவர்கள் பொறுப்பு ஜனாதிபதி நாட்டு மக்கள் பொறுப்பு பொறுப்புகள் ரைட் அடுத்தது சரி அடுத்தது தொழில் ரீதியாக சரி ரைட் பொருள் ரீதியாக தொழில் ரைட் மனிதன் தானாக முன்வந்து பொறுப்பேற்ற அமானிதங்கள் 3 வகை மனிதன் தானாக முன்வந்து பொறுப்பேற்ற அமானிதங்கள் 3 வகை அது முதலாவது பொருள் சார்ந்தவைகள் பொருள் சொத்து செல்வம் சார்ந்தவைகள் நாங்க கடனா அல்லது ஒருத்தர்கிட்ட நாங்க எடுக்கிறது கொடுக்கிறது இது எல்லாம் அமானிதங்கள் இரண்டாவது மானம் ரகசியம் சார்ந்தவைகள் இது நாங்க கவனிக்கிறது இது ஒரு அமானிதம் நாங்க நினைக்கிறதும் இல்லை ஒருத்தர் ஏதாவது ஒரு ரகசியத்தை எங்ககிட்ட சொன்னால் அது அமானிதம் ஹதீஸ்ல வருகிறது எப்படின்னு சொன்னா யாராவது உன்னோடு கதைத்து விட்டு இப்படி திரும்பி பார்த்தாலும் அது அமானிதம் யாராவது உன்னுடன் கதைத்து விட்டு திரும்பி பார்த்தாலும் அது அமானிதம் நாங்க இன்னொருத்தர்கிட்ட அது சொல்லக்கூடாது அதே மாதிரி மற்றவர்களுடைய மானம் என்பது ஒரு அமானிதம் யாரும் யாருடைய மானத்தோடையும் விளையாட கூடாது சரி நாங்க ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நாங்க வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மானமும் அமானிதம் தான் அவர்களை நாங்க கண்டிக்கலாம் ஆனா மான பங்கப்படுத்துறது கூடாது அவனோட ரகசியங்களை வெளிப்படுத்துறது கூடாது சரி மூணாவது பொறுப்பு பதவிகள் சார்ந்த அமானிதம் சரி கற்பித்தல் இதுல எந்த வகை சார்ந்தது
சொல்லுங்க. அதான் பொறுப்பு பதவி ரெண்டு ஒன்று. மூணாவது பொறுப்பு பதவி. மூணாவது கற்பித்தல் என்பது மூணாவது அமானிதம் சார்ந்தது. ரைட். இப்ப அமானிதம், பொதுவான அமானிதம், முழுமையான இஸ்லாம். இரண்டாவது குறிப்பிட்ட அமானிதம், மனிதன் தானாக வந்து ஏற்றுக்கொண்ட அமானிதங்கள். அது எத்தனையா பிரியுது? 3 வகையாக பிரியுது. அதுல முதலாவது என்னது? பொருள் செல்வம் சார்ந்தவைகள். ஒருத்தர்கிட்ட நாங்க பொதுவாகவே அமானிதம் என்று சொல்லும் பொழுது நாங்க ஒருத்தர்கிட்ட சாமான் வாங்கிட்டோம், அதாவது ஒழுங்கா திருப்பி கொடுக்கணும் என்ற மட்டும்தான் எங்க அது வந்து பொருள் செல்வம் சார்ந்தது. இரண்டாவது ரகசியமானம் சார்ந்தது. மூணாவது பொறுப்புகள் பதவிகள் சார்ந்தது அமானிதம். ஆகவே கற்பித்தல் என்பது மூன்றாவது வகை சார்ந்தது. இதுக்கு மேலால நீங்க கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்க, வேற ஒரு வகை இருக்குமா அமானிதத்துல? இதை விட மேலதிகமான ஒரு வகை அமானிதத்தில் இருக்குதா? அல்லது நீங்க யோசிக்கிறது அனைத்துமே இதுக்குள்ள அடங்கிடுதா? நீங்க யோசிக்கிற எல்லாமே இந்த 3 வகைக்குள் அடங்குதா அல்லது மேலதிகமான ஒரு வகை இருக்குதா? எல்லாம் இதில் அடங்கிடுது. சரி சரி. அமானிதம் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லிக்கிற முதலாவது சூரத்துல் நிசா 58. சூரத்துல் நிசா 58 நீங்க வசனத்தை குறிச்சுக்கங்க. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதங்களை அதற்குரியவர்களுக்கு கொடுத்து விடும்படி, ஒப்படைக்கும்படி நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். சூரத்துல் நிசா 58. சூரத்துல் நிசா 58. அதே மாதிரி அன்ஃபால் 27 யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஹூனுல்லாஹ வ ரசூல ஃபதஹூனு அமானாத்திக்கும். உங்களுடைய அமானிதங்களுக்கு துரோகம் செய்வதனூடாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் துரோகம் செய்ய வேண்டாம். உங்களுடைய அமானிதங்களுக்கு துரோகம் செய்வதனூடாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துரோகம் இழைக்க வேண்டாம். ஆகவே இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க அமானிதத்துக்கு துரோகம் செய்யும் பொழுது அது என்னவா கருதப்படும்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துரோகம் இழைப்பதாக கருதப்படும். அப்ப அமானிதம் என்றது ஏனைய பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரசூலோட சம்பந்தப்படுத்துறது இல்லை. பக்தியை அல்லாஹ் ரசூலோட சம்பந்தப்படுது. வட்டியை அல்லாஹ் ரசூலோட சம்பந்தப்படுது. வட்டி எடுக்க நீங்க விட இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ரசூலோட யுத்தம் செய்ய தயாராங்கன்னு வருது. அதே மாதிரி அமானிதத்துடைய விஷயத்திலே வருகிறது, நீங்க அமானிதத்துக்கு துரோகம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ரசூலுக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்பது. அடுத்தது வந்து புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், 4 விடயங்கள் யாரிடம் இருக்கின்றதோ அவர் முழுமையான நயவஞ்சகனாகி விடுகின்றார். யாரிடம் 4 விடயங்கள் இருக்கின்றனவோ அவன் முழுமையான நயவஞ்சகனாக ஆகிவிடுகிறான். அந்த நாளில் யாரிடம் ஒரு விடயம் இருக்குதோ நயவஞ்சகத்தில் அவனிடம் ஒரு விடயம் இருக்கிறது. எல்லாரும் தமிழ் மீடியமா? எல்லாரும் சிங்களம்? சரி, சிங்கள மீடியம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கேட்டுங்க. சரி, நான் பேசுறது விளங்குதா? சிங்கள மீடியம் விளங்குதா? நான் பேசுற விளங்குதா அல்லது கஷ்டமாயிருந்தா விளங்குறதுக்கு? பேச விளங்குதா? விளங்குதா? கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் விளங்குதா? கொஞ்சம் விளங்குதா? விளங்குது. அமானிதம். சரி, யார் சிங்க அமானிதம் சொன்ன என்ன? அமானிதம் சொன்னா தலைப்பே முக்கியம். அமானிதம் சொன்னா
என்ன அமானித விஷயங்கள்ல பொறந்துவர். அது பொறந்துவர் விட்டு அதை விட கொஞ்சம் பெரிய பொருள் வரும். பொருந்துவர்னு சொன்னா வாக்களிக்கிறது தானே, வாக்கு. அமானிதம் சொல்றது அதை விட பெருசு. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாட்டி ட்ரஸ்ட், நம்பிக்கை, பொறுப்பு. சரியா? விலை சரிப்பா அமானிதம்னா விலைன்னா எங்கட இப்ப அதான் எங்ககிட்ட சில விஷயங்களை தந்து அதை செய்ய சொன்னா, இப்ப உங்களோட கையில வந்து ஒருத்தர் 1000 ரூபாய் தந்துட்டு போனா அந்த 1000 ரூபாய் நீங்க சிறுக்காடு கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க கையில வச்சுக்கிறீங்க? அந்த சொல்லிக்கு விசுவாசம் விசுவாசவந்தவா ரைட். ஓரளவு அது பொருந்தும். இப்ப சரியா அமானிதம் பண்ணா ரைட். இங்கிலீஷ் மீடியம் சாமே சாமேனா சம்ஜிரா சம் சமாதானம் சாம சாம என்ற சொல்லும் அமானிதத்துக்கு சொல்லுமா? சரியா? ரைட் ரைட். அடுத்தது என்ன? அந்த 4 விஷயம் என்ன? நம்பினால் துரோகம் செய்வான். இது ஒன்று. நம்பினால் துரோகம் செய்வான், பேசினால் பொய் உரைப்பான், வாக்களித்தால் வாக்கை மீறுவான். அடுத்தது விவாதித்தால், விவாதிக்கிற விவாதம் விவாதம் கிடையாது, சரிதானே? ஆகிய பண்றது. விவாதித்தால் மோசமாக பேசுவான், மோசமான வார்த்தையில பேசுவான். இந்த 4 விஷயங்களும் யாருக்கிட்ட இருக்குதோ அவர் வந்து 22 கேரட் முனாஃபிக். அவ்வளவு சுத்தமான முனாஃபிக். அதுல 1 இருந்தால் அவர் கொஞ்சம், 2 இருந்தா கொஞ்சம் கூட, 3 இருந்தா 4 இருந்தா முழுமையான என்ன அவரு முனாஃபிக்கா இருப்பார். அதுல முதலாவது என்ன? நம்பினால் துரோகம் செய்வான். அதுதான் நம்பிக்கை அமானிதம். அதுக்கு மாற்றம் செய்வான். இரண்டாவது பேசினால் பொய் உரைப்பான், வாக்களித்தால் வாக்கை மீறுவான். அடுத்தது விவாதித்தால் ஆர்கியூ பண்ணினால் கெட்ட வார்த்தைகளை பேசுவான். அடுத்தது இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடியது. அடுத்த ஹதீஸ் பாருங்க. ما خطبنا نبي الله صلى الله عليه وسلم إلا قال لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له. அஹ்மதுல வரக்கூடிய இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்யும் பொழுது கட்டாயமாக 2 விஷயத்தை சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் குத்பா செய்யும் பொழுது கட்டாயமாக 2 விஷயத்தை சொல்லுவார். அதுல ஒன்று லா ஈமான லிமன் லா அமானத லஹு, அமானிதம் இல்லாதவனிடம் ஈமான் இல்லை. அமானிதம் இல்லாதவனிடம் ஈமான் இல்லை. இரண்டாவது வாக்குகளை நிறைவேற்றாதவனிடம் மார்க்கம் இல்லை. அமானிதத்தை நிறைவேற்றாதவனிடம் ஈமான் இல்லை, வாக்குகளை நிறைவேற்றாதவனிடம் மார்க்கம் இல்லை என்று சொல்லாமல் ரசூலுல்லாஹ் குத்பா செய்ய மாட்டார்கள். அப்போ அவர்கள் குத்பா செய்யும் பொழுதெல்லாம் இதை கட்டாயமாக நினைவுபடுத்துவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் நினைவுபடுத்துறது, ஒவ்வொரு முறை நினைவுபடுத்துறதுன்னு சொன்னா அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குமா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு குத்பாவிலையும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அமானிதம் இல்லாதவனுக்கு ஈமான் இல்லை, வாக்கை மீறல் கூடியவனுக்கு தீன் இல்லை, மார்க்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, உலகின் உன்னத பணி, உலகின் உன்னத பணி, உன்னத என்று சொன்னால் ஆக உயர்ந்த பணி. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க யாருங்க? உங்களுக்கு விளக்குதா சொல்றது? விளக்கு இல்லையா?
நோமலா பேசினாரா? சரி. உலகத்தில் இருக்கிற ஆக நல்ல ஒரு ஜாப் என்னன்னு சொன்னா அது டீச்சிங். சரியா? உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக பெஸ்ட் இஸ்லாத்திர பார்வையில உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக பெஸ்டான ஒரு ஜாப்னு சொன்னா, ஜாப்னு சொல்லலாது ஒரு வேலை, ஒரு சேல்ஸ் சொன்னா அது வந்து டீச்சிங் தான். அதான் உலகின் உன்னத பணி. ஏன் நாங்க சொல்றோம்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டாங்க. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். துஆ கேட்டாங்க. யார் கேட்ட துஆ இது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. இது சூரத் பக்ரா 129. சரி, இந்த துஆட பொருள் என்ன? ரப்பனா யா அல்லாஹ் வபஅத் ஃபீஹிம், அவர்களுக்கு நீ அனுப்பு, ரசூலன் மின்ஹும், அவர்களுக்குள்ளிருந்தே ஒரு தூதுவரை, ஒரு நபியை, ரசூலை யா அல்லாஹ் நீ அனுப்பு. அந்த ரசூல் என்ன செய்ய, அவரோட டியூட்டி என்ன? யத்லு அலைஹிம் ஆயாத்திக, உன்னுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிப்பார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப, அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார். என்ன செய்வார்? வேதத்தை டீச்சிங், கற்றுக் கொடுப்பார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட துஆ என்ன செய்யணும்? டீச்சர்ஸ் உருவாக்கணும். அதாவது ரசூலை சொல்றது கரெக்டா? அது மாதிரி அல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய, மனிதர்களை தூய்மைப்படுத்துறது என்னன்னு தெரியுமா? சுத்தப்படுத்துறது, பியூரிஃபை. சரியா? சரியா? அப்படியான ஒரு தூதரை நீ அனுப்பு. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், யா அல்லாஹ் நீ தான் கண்ணியமானவனும் மதிநுட்பம் உடையவனுமாக இருக்கின்றாய். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கிட்ட கியாமத் நாள் வரைக்கும் ஒரு சமூகம் நல்ல சமூகமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய சமூகம் நல்ல சமூகமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நீ அனுப்பக்கூடிய ரசூல் வந்து ஒரு ஆசிரியராக, டீச்சராக இருக்க வேண்டும் என்று துஆ கேட்டாங்க. அப்ப இந்த துஆவை நாங்க பார்க்கிற நேரத்துல எல்லா நபிமார்களும் செய்தது அந்த வேலையை, டீச்சிங். அது இது ஒரு ஜாப் அல்ல, இது ஒரு தொழில் அல்ல, இது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நான் சும்மா சாதாரணமா பார்ப்பேன், ஒருத்தர் 1 கோடி சம்பாதிக்கிறாரு, ஆனா அவருக்கு முன்னுக்கு இருக்கிறது எல்லாமே பேப்பர்கள். சும்மா யோசிச்சு பாருங்க. காலையில் 8 மணிக்கு அவர் உள்ளுக்கு போனேன்னு சொன்னா 5 மணி வெளிவரும் வரைக்கும் என்ன லெப்பும் பேப்பரும் இருந்தா அவருக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கும். அவருக்கு சிரிக்கிறதுக்கு, கொஞ்சம் பேசுறதுக்கு ஏதாவது ஒரு மனது காறுதல் இருக்குமா? இல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா ஆக சிறந்த ஒரு பணியாக இதை வச்சிருக்கிறதோட மனதுக்கு ஆறுதலாக வச்சிருக்கிறதும் இந்த வேலையை தான். நாங்க ஆசிரியராக இருக்கும் பொழுது நாங்க எங்களோடு இருக்கக்கூடியவைகள் பேப்பர்களும் தளபாடங்களும் அல்ல, உயிருள்ள சிறந்த மாணவர்கள். நாங்க எப்பவுமே மாணவர்களோடு இருக்கும் பொழுது நாங்க வித்தியாசமான பிள்ளைகளை நாங்க சந்திக்கிறோம். நாங்க எப்பவுமே ரிஃப்ரெஷ் ஆகிக்கொண்டே இருக்கோம். சரியா? அடுத்தது ஒரு ஹதீஸ்ல வருகிறது, திருமிதி தாரணியில வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வும் வானவர்களும் மலக்குகளும், அல்லாஹ்வும் மலக்குகளும் வானத்திலும் பூமியிலும் இருப்பவைகள், வானத்திலே இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கோள்கள், அது எல்லாம், பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள், கட்டிடங்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் எந்த அளவு சொன்னா, எறும்பு அந்த கூட்டுக்குள்ள இருக்குமே எறும்பு, அந்த எறும்பும் தண்ணில் இருக்கக்கூடிய மீனும் உட்பட எல்லாமே மனிதர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக செலவாத்து சொல்லும். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்துக் கொண்டிருக்கும்.
இவர்களுடைய துஆ கிடைத்துக் கொண்டிருக்கும். எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த சான்ஸ் உலகத்தில் யாருக்காவது கிடைக்குமா? யாருக்காவது கிடைக்குமா? ஹதீஸ்ல வருகிறது என்னன்னு சொன்னா, அதாவது ஹத்தன் நம்லத ஃபீ ஜுஹரிஹா வஹத்தல் ஹூத், கொதும்புக்குள் இருக்கக்கூடிய எறும்புகளும் எங்களுக்காக துஆ செய்யும். ஆனா எங்களுக்கு தெரியாது. அப்ப ஒரு நாளைக்கு எங்களுக்கு எத்தனை ஆயிரம் துஆ, எத்தனை லட்சம் கோடி துஆக்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு, எங்களுக்கு தெரியாமலே வருமா இல்லையா? ஹதீஸ் பொய்யாகுமா? ஹதீஸ் பொய்யாக. அப்ப இவ்வளவும் எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கும். ஆனா நாங்க டீச்சிங் சொன்னா எப்பவுமே நாங்க என்ன, நாடுக்குள்ள பிரச்சனைப்படுத்த நேரத்துக்கு நாங்க என்ன, இந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான துஆ செய்யக்கூடிய இந்த காட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், இவைகளை நாங்க மறந்துட்டோம் ஒரு பிள்ளை என்ற நேரத்துக்கு. நாங்க இந்த பக்கத்தை எப்போது கொஞ்சம் நாங்க எப்பவுமே நினைவு வச்சு கொண்டிருந்தோம்னு சொன்னா மனசு எப்பவுமே என்ன சந்தோஷமா இருக்கும். அப்ப இந்த ஹதீஸை நாங்க நினைவு வச்சுக்கோம். எங்களுக்கு ஏதாவது பிள்ளைகளால சங்கடங்கள் ஏற்படும் பொழுதும் எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்டை தந்து தான் அந்த சின்ன 2 புள்ளைல என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு துச்சினமான புள்ளைய தந்திக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய மலக்குமார்கள் துஆ செஞ்சா அதுக்கு மேல வேற என்ன? மலக்குகள் துஆ செய்யறாங்க, அல்லாஹ்வே ஸலவாத் செய்றார், அல்லாஹ்வே ஸலவாத் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ஸலவாத் என்ற எங்க பாவங்கள் மன்னிக்கப்படுறது, எங்க பாவங்கள் மன்னிக்கப்படுறது. சரி, அடுத்தது பாருங்க சூரத்துல் கஹ்ஃப்ல 66வது வசனம். ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. இத மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரசூல், உல் அஸ்ம் இருக்கக்கூடிய ஒரு ரசூல், அவர் வந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தந்தவைகளை எனக்கு கற்றுத் தருவதற்கு நான் உங்களோடு வரவா? பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலாக இருந்தாலும் கூட ஆசிரியர் என்று வரும் பொழுது அவங்க கேட்கிறாங்க, நானும் உங்ககிட்ட படிக்க விரும்புகிறேன். அப்ப ஒரு நபி கூட வந்து என்ன செஞ்சுக்கிறார், ஒரு ஆசிரியர் இடத்துல போய் படிக்க வேண்டும் என்று விரும்புறேன்னு சொன்னா ஆசிரியருடைய நிலைமை எப்படின்னு யோசிப்பாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நபி சிறந்தவரா, வழி சிறந்தவரா? வழி என்று சொன்னா நாங்க அவுலியாக்கள் சொல்றோம் இல்லையா? இப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை அவுலியாக்கள்ல சொல்றோம், அவுலியாக்கள் நாங்க அதை மறுக்கிறது இல்லை. அவர் நபியான்றதுலேயே சந்தேகம் இருக்கு, நபியா? அப்ப கட்டாயமா நபி இல்லைன்னு சொன்னாலும் அடுத்த கட்டம் என்ன, மிக சிறந்த ஒரு சாலிகான மனிதனா இருப்பார். சரி, இப்ப என்ன கேள்வி என்னன்னு சொன்னா, யார் யார்கிட்ட படிக்க போன? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் படிக்க போன. இப்ப யார் சிறந்தவர்? நபி சிறந்தவரா, வழி சிறந்தவரா? ஒரு சமூகத்தில் இருக்கிற உதாரணமா நான் சொல்றேன். இப்ப ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களா, அல்லது இப்ப நாங்க வழியாக இருக்கக்கூடிய அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறந்தவர்களா? யாரு? சரி, இப்ப சொல்லுங்க, நபி சிறந்தவரா, வழி சிறந்தவரா? ஏன் இங்க பேச்சு இப்படி போய்க்கிறப்ப படிக்க சொல்லி? ரைட், நல்லா கவனிங்க. சிலாக்கள் இந்த வசனத்தை வச்சு நபிமார்களை விட அவுலியாக்கள் சிறந்தவர்கள் சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த கூற்று பிழை. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு நபியாக இருக்க இல்லை, அவர்களுக்கு நபியாக இருக்க இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போன போது சலாம் சொன்னார்கள். சலாம் சொன்ன நேரத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அன்னா பி அர்திக ஸலாம், உங்களுக்கு எப்படி சலாம் தெரிஞ்சதுன்னு கேட்டாங்க. ஆகவே அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்ததும் இல்லை. இதற்கு முன்னர் அதை விட முக்கியமான விஷயம் சொன்னா, அந்த காலத்துல ஒரே பீரியட்ல ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு நபிமார் அனுப்பப்பட்டிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? தெரியுமா? அது ஒரே காலத்துல ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும், ஒவ்வொரு பிரதேசம் சொன்னா
ஒவ்வொரு நாடு இதுகளுக்கும் என்ன செஞ்சாங்க, தனித்தனியா நபிமார் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்த பிரதேசத்துல ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்க இல்லை. அதனால ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு புதிய ஆளாகத்தான் இருந்தாங்க. அப்ப ஒரு நபியை விட ஒரு வழி சிறந்தவர் சொன்னா அந்த நபிக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்திற்கு வழியாக இருக்க வேண்டும். அவர் அப்படி இருக்க, அவர் வேறு பிரதேசத்தில் இருந்தார். சில வேளை குர்ஆன்ல சொல்லப்பட்டவர்கள் நபிமார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவாக இருந்தாலும் அதை விட அதிகமான நபிமார்கள் இருந்தார்களா இல்லையா? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஆகவே இந்த சம்பவத்தை வச்சு நபிமார்களை விட வழிமார்கள் சிறந்தவர்கள் என்ற முடிவுக்கு நாங்க வர முடியாது. விளங்குச்சா? ரைட். அடுத்தது பாருங்க, சூரா ஆல இம்ரான்ல 18வது வசனம். உலகத்தில் அல்லாஹ் தஆலாவை ஏகனாக ஒருவன் என்று சாட்சி சொன்னது, அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொன்னது, முதலாவது அல்லாஹ்வே சாட்சி சொன்னார், இரண்டாவது மலக்குகள் சாட்சி சொன்னார்கள், மூன்றாவது வந்து யாரு அறிவுடையவர்கள் தான் சாட்சி சொன்னார். ஷஹீத் அல்லாஹு, அல்லாஹ் சாட்சி சொன்னான். அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர உலகத்தில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி சொன்னான். அடுத்ததாக வல் மலாயிகத்து, மலாயிகாமார்கள் சாட்சி சொன்னார்கள். அடுத்ததாக உலுல் இல்மி, அறிவுடையவர்கள் சாட்சி சொன்னார். அறிவுடையவர்கள் சாட்சி சொன்னார். உலகத்தில அல்லாஹ்வுக்கு மலக்குகளுக்கு பின்னால அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான் என்று சாட்சி சொன்னவர்கள் அறிவாளிகள். ஆகவே அறிவு உன்னதமான ஒரு பணிதான் இந்த அறிவு என்றது. சரி, அடுத்தது நாங்க தாலீம் தர்பியாவை எங்க இருந்து ஆரம்பிக்க வேண்டும்? முதலாவது வசனம், அவ்வளவு சூரத்துல் லுக்மானில் வரக்கூடிய வசனங்கள். முதலாவது வைதகால லுக்மான் இப்னிஹி வ ஹுவ யஅதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். இது சூரத்துல் லுக்மான்ல 13வது வசனம். சூரத்துல் லுக்மான்ல 13வது வசனம் என்ன சொல்லுது? யா புனைய, வைதகால லுக்மான் இப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு சொன்ன போது எப்படி? வஹுவ யஅதுஹு, மகனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது சொன்னார்கள், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், எனது அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இணை வைப்பது என்பது மிக பெரிய அநியாயமாக இருக்கின்றது. இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கின்றது. இதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளைக்கு முதலாவது கற்றுக் கொடுத்தது. ஆகவே முதலாவது நாங்கள் பிள்ளைகளுக்கு தௌஹீதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் தௌஹீத் என்று சொல்றது ஜமாத்தை அல்ல, ஜமாத்தை நான் சொல்றது இல்ல. தௌஹீத் என்று சொன்னா அல்லாஹ் ஒருவன் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் தர்பியாவுடைய முதலாவது புள்ளி. இங்குதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அது யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், குழந்தையே இணை வைக்க வேண்டாம். அதுதான் பிள்ளைகளுக்கு நான் முதலாவது சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுக்கு நாங்க சொல்றோம் வந்து தௌஹீத் என்றோம். தௌஹீத் சொன்னா ஏகத்துவம் என்றது பொருள். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்றது. வஹத, வாஹிதனா உண்டு, வஹதனா ஒருமைப்படுத்தினான், தௌஹீதனா ஒருமைப்படுத்துதல். அல்லாஹ் ஒருவன் சொல்றது, அவனுக்கு இணை வைக்க கூடாது என்றது சொல்றது. ரைட். இரண்டாவது என்ன சொல்றாங்க சொன்னா 16வது வசனம், யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகும் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபீஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யக்தி பிஹா அல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். குழந்தையே, மகனே, ஒரு விடயம் அது ஒரு வித்துடைய அளவுக்கு இருந்தாலும் சரி, அது வந்து
ஒரு கற்பாறையில் இருந்தாலும், பெரிய கல்லு மலையில் இருந்தாலும், அல்லது வானத்தில் இருந்தாலும், அல்லது பூமிக்குள் இருந்தாலும், அல்லாஹ் அந்த சின்ன விஷயத்தை கொண்டு வந்து விடுவான். எதையும் அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாது, எதையும் அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாது. அது இந்த 16வது வசனம், லுக்மான் சூரத்துல் லுக்மான்ல 16வது வசனம், இரண்டாவது நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற முராக்கபா. அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற முராக்கபாவை நாங்கள் பிள்ளைகளுக்கு முதலில் இரண்டாவதாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதலாவதாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ் ஒருவன் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து நாங்க மறைய முடியாது, மறைய இயலாது என்றதை நாங்க இரண்டாவது சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுக்கு சொல்றது வந்து முராக்கபா என்று சொல்லி சொல்றோம். முராக்கபா. ரைட். மூணாவது 17வது வசனம், யா புனைய அகிமிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். பிள்ளையே, எனது அருமை மைந்தனே, மகனே, அகிமிஸ் ஸலாத, தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுங்கள். வஅமுர் பில் மஅரூஃப், நல்லதை ஏவுங்கள். வன்ஹி அனில் முன்கர், மோசமானதை தடுத்து விடுங்கள். வஸ்பிர் அலா மா அஸாபக், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளின் போது பொறுமையாக இருங்கள், சோதனைகள் வரும்பொழுது பொறுமையாக இருங்கள். இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், இந்த விடயங்கள் மிகவும் உறுதியான விடயங்களாக இருக்கின்றன. சரி, அப்ப மூணாவதாக இபாதத்தையும் தஅவாவையும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. பிள்ளை இபாதத் செய்யறதுக்கு நாங்க பழக்க வேணும், அதே மாதிரி அந்த பிள்ளை மற்றவங்களுக்கு நல்லதை சொல்லக்கூடிய பிள்ளையாக மாற்ற வேண்டும். இது எத்தனாவது? மூணாவது விஷயம். நாங்க எங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்க என்னதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும்? அவளுக்கு தர்பியான்னு சொன்னால் தர்பியா எங்க இருந்து ஆரம்பிக்க வேண்டும்? அதுதான் இந்த சூரத் லுக்மான் அழகாக எங்க காட்டுது. அடுத்தது 18வது வசனம், வலா துஸக்கிர் ஹத்தக லின்னாஸ், நீங்கள் மக்களை கண்டுகொள்ளாமல் போய்விட வேண்டாம், அவமதித்து செல்ல வேண்டாம். வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியிலே நீங்க பெருமையாக நடக்க வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாரின் ஃபகூர், அல்லாஹ் தஆலா பெருமை அடித்து அகங்காரமாக செல்லக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். அப்ப இது நாலாவது பண்பாடுகள். நாலாவது என்னத்தை நான் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு? பண்பாடு. சொல்லுங்க, முதலாவது என்ன? தௌஹீத். இரண்டாவது முராகபா, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது. மூணாவது இபாதத்தும் தஅவாவும். நாலாவது பண்பாடுகள். இதுல இருந்து தான் நாங்க மத்த எல்லாத்தையும் மிஸ் பண்ணி போகணும். படிச்சுக்கணும். எங்களோட பெற்றோரும் தான், ஆசிரியர்களும் தான் இந்த பாயிண்ட்ல இருந்து, ஸ்டார்ட்ல இருந்து அப்படி போனன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சமூகத்துல எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்னா பிள்ளைகள் இதுக்கு அதிகமாக தவறு செய்யறது வந்து முராகபா இல்லாத காரணத்தினால. முராகபான்னு சொன்னா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் செய்யக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு திட்ட தெளிவாக வெட்ட வெளிச்சமாக விளங்குது என்றது பிள்ளைகளுடைய மனதில் இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டாது. அதை வந்து நாங்க கடையில கிலோ கணக்கு வாங்கி கரைச்சி குடிக்கிறதுக்கு இயலாது. அல்லது நல்லா பெருக்கிறதுக்கு பின்னால சொன்னா என்ன செய்யாது, அது இருக்காது. சின்ன வயதிலேயே நாங்க என்ன செய்ய வேணும், அந்த பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். நாங்க சின்ன பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கிற நேரத்துக்கு சில நேரம் நாங்க நினைப்போம், இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து என்னத்தை செய்ய இல்ல. அந்த வயசுல சொல்லிக் கொடுக்கிறது ஆணி மாதிரி, ஆணி அடிச்ச மாதிரி பதில். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட பெரும்பாலான நடவடிக்கைகள் உங்களோட சின்ன வயதுல சொல்லப்பட்டதாக இருக்குது. எதையாவது ஒன்று யோசிச்சு யாராவது சொல்லுங்க, நான் இப்ப நடக்கிறதா காரணம் எங்களோட பெற்றோர் அல்லது எங்களோட டீச்சர்ஸ் மாதிரி வந்து நாங்க பாடல் வாக்கு கூட சொல்லி தந்ததுதான் இன்னும் இருக்குது என்று ஏதாவது இருக்குதா? இருக்குதா? இருக்குது. வேற சொல்றது இருக்குதா? ஏதாவது நாங்க சின்ன வயசுல பழகினோம்.
என் உண்மை பழக்கினாங்க. அது இப்போ எங்களுக்கு அப்படியே இருக்குது. அதை எனக்கு விட இல்லாது இருக்குதா? ஏதாவது இருக்குது வேற இருக்குதுன்ற கேட்குங்க, சொல்ல தேவையில்லை. எங்கள்கிட்ட எங்களோட வாழ்க்கையில் அப்படி இருக்குது. சின்ன வயசுல எங்க உண்மைமாக பழக்கின பழக்கங்கள் இன்னும் அப்படியே இருக்குதுன்ற கேட்குவோ அல்லது டீச்சர்ஸ் மாறோம். சின்ன வயசுல பழக்கணும். அப்ப நாங்க இந்த சின்ன வயதுல இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறத நாங்க யோசிக்க கூடாது. என்ன செய்ய இதுகளுக்கு சொல்லிக் கொடுத்தா விளங்குமா? விளங்கும். சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கிறது. ரைட். இப்ப தாலிம் தர்பியா எங்க ஆரம்பிக்கப்பட வேண்டும்? விளங்கிச்சா? ஆரம்பம் தௌஹீத், அடுத்து முராகபா, இபாதத், தாவா, அஹ்லாக். சரி, இதோட தொடர்தான் ஹாஃபிஸ் ஜோஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யாருக்கு பிள்ளை கிடைச்சா, பிள்ளை பாக்கியம் கிடைத்து அந்த பிள்ளை 5 வயதை அடைந்து விட்டால் அவருக்கு என்ன அறிவை மனனம் செய்து கொடுங்கள். சரி, சுருக்கமா சொல்றேன். ஹாஃபிஸ் இப்னுல் ஜௌஸி அவருடைய பேர். ஹாஃபிஸ் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார்கள், சுருக்கமாக பிள்ளை 5 வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுங்கள். அவங்க ரெடி. 5 வயசுல இருந்தா அவங்க ரெடி. நான் எதை சொல்லிக் கொடுக்கணும்ன்றத சொன்னோம். அடுத்தது எந்த வயசுல சொல்லி பார்ப்போம். அடுத்தது வந்து 3ஆவதுல வந்தீங்கன்னா ஹதீஸ்ல பிள்ளைகள் 7 வயதை அடைந்தால் தொழும்படி ஏவுங்கள், 10 வயதை அடைந்தால் தொழாவிட்டால் அடையுங்கள். 10 வயது அடைந்தும் தொழாவிட்டால் அடையுங்கள். நாங்க ஒரு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 7 வயசுலிருந்து 10 வயசு வரைக்கும் எத்தனை வருடம் கிடைக்குது? 3 வருஷம் இல்லையா? ரைட். 3 வருஷத்துக்கும் எத்தனை நாட்கள் இருக்குது? ஒரு வருஷத்துக்கு 365 மணி. எத்தனை? 1825. சரி, 1825. அதுல ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் அது மாதிரி 5 பெருக்குவோம். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை 5425. ரைட். அப்ப நாங்க பிள்ளைக்கு 10 வயசுல தொழாம அடிக்கிறேன்னு சொன்னா 5425 முறை நாங்க தொலை சொல்லியிருக்கோம். அதுக்கு கூட தான் அடிக்கலாம். விளங்குதா? 7 வயசுல ஒரு நாள் உனக்கு சொன்னையா தொலை சொல்லி நீ தொலைக்கல இல்லையா? 7 வயசுல ஒரு நாள் உனக்கு சொன்னேன், ஒரு நாள் தொலை சொல்லி. இப்ப 10 வயசுல அவனுக்கு அடிக்க போறேன். அதே எத்தனை ஆச்சு? 5425 முறை சொன்னதுக்கு பின்னாலதான் 10 வயசானது முறை பிள்ளைக்கு அடிக்கிறது எனக்கு அதிகாரம் இல்லை. அடுத்தது நாங்க தொழுகள் ஒரு முறை சொல்றல, தொழுங்கன்னு நாங்க ஒரு 4 முறை சொல்றேன்னு சொன்னா அது மாதிரி 4ஆல பெருக்கி பார்ப்போம். அடிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க சொல்லிட்டோமா என்றது பார்க்கணும். எத்தனை முறை சொல்லிக்கிறோம்ன்றதை பார்க்கணும். அது போல நாங்க அடிக்கிறத யோசிக்கலாம். சரியா? ரைட். அடுத்தது இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், பிள்ளைகளுக்கு குர்ஆன் மதரசாவில் குர்ஆனையும் முன்னோர்களுடைய வரலாறுகளையும் சான்றோர்னா நல்ல மனிதர்கள். சரியா? சான்றோர்னா நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? விளங்குதா? முன்னோர்னா முந்தி இருந்தவங்க. அவர்களுடைய வரலாறுகளையும் நல்ல மனிதர்கள் சான்றோர்களுடைய கதைகளையும் கற்றுக் கொடுங்கள். அப்போதுதான்
அப்போதுதான் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நல்லவர்களை பற்றிய அன்பு ஏற்படும், சாலிஹானவர்களை பற்றிய அன்பு ஏற்படும். அப்போதுதான் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் சாலிஹானவர்களை பற்றிய அன்பு ஏற்படும். நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, இவங்க இதுல என்ன செஞ்சுக்கிற, நாங்க ஒரு கதையை நாங்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதனுடைய இலக்கு என்னன்றதை இவங்க சொல்றேன். ஏன் நாங்க இதை கற்றுக் கொடுக்கிறோம்? சாலிஹானவர்களுடைய அன்பு அவருடைய உள்ளத்தில் ஏற்படும், பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அதுக்காகத்தான் நாங்க கற்றுக் கொடுக்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு கோல் இருக்குது, எம்பிஷன் இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. சரி, ரைட். அந்த எம்பிஷன் தான் வந்து பிள்ளைகளுடைய உள்ளத்துல நல்லவர்களை பற்றிய அன்பு வரும். அப்ப நல்லவர்களை பற்றி அன்பு வந்தால் அவர்களும் அவர்களை போல் இருக்க முயற்சிப்பார்களா இல்லையா? முயற்சிப்பார்கள். சரி சரி. அடுத்தது ஆசிரியர்களுக்கு இஸ்லாம் வழங்கும் கௌரவம். டீச்சர்ஸுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். சரி, சூரத்துல் காஃப் 69வது வசனம். நான் ஏற்கனவே சொன்ன அந்த வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற சுத்ர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட قال ستجدني ان شاء الله صابرا ولا اعصي لك امرا. இன்ஷா அல்லாஹ் நீங்க என்னை பொறுமையாளராக கண்டுகொள்வீர்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், மாறு செய்ய மாட்டேன் என்று ஒரு நபி ஒரு ஆசிரியர்கிட்ட கெஞ்சலாக சொல்ற மாதிரி இருக்குது. ஒரு நபி ஆசிரியர்கிட்ட சொல்ற, நான் பொறுமையா இருக்கிறவங்கள்ட்ட படிக்கிறேன், நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், மாறு செய்ய மாட்டேன், எனக்கு படிச்சுட்டாங்க. அப்ப ஒரு நபி ஒரு ஆசிரியர்கிட்ட இப்படி சொல்றாரு, நான் உங்களுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், நான் பொறுமையாக இருப்பேன், எனக்கு படிச்சுட்டாங்க. அப்ப ஆசிரியர் தொழில் என்ற எவ்வளவு பெரிய கௌரவமான தொழில். சரி, அதே மாதிரி தஅல்லமுல் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். தஅல்லமுல் இல்மி ஸகீனத வல் வகார். கல்விக்காக நீங்க மரியாதையையும் நிதானத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். கல்வியை கற்றுக்கொள்ளணும், படிக்க வேண்டும். அதே மாதிரி அந்த படிக்கிறதுக்காக நாங்க அமைதியாக இருக்கிற, கௌரவமாக மரியாதையாக இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். சரி, நீங்க யாரிடம் படிக்கிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். யாரிடம் படிக்கிறீர்களோ அவர்களுக்கு பணிவாகவும் நடந்து கொள்ளுங்கள். அதாவது ஆசிரியர்களுக்கு நீங்கள் மரியாதையாக பணிவாக நடந்து கொள்ளுங்கள். இது தபரானில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அடுத்தது தபரானில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சலாசத்துல் லா யஸ்தஹிஃபு பிஹிம் இல்லா முனாஃபிகுன். மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். நாங்க கொஞ்சம் இன்றைக்கு இதுல இல்லாம கொஞ்சம் வெளியே வந்து பார்ப்போம். இன்றைக்கு ஸ்கூலுகள்ல என்ன நடக்குது? டீச்சர்ஸ் மாரு பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்களா அல்லது பிள்ளைகள் டீச்சர்ஸ் மாரு பயப்படுறாங்களா? டீச்சர்ஸ் மாரு பிள்ளைகளுக்கு பயப்படுற நிலைமைய கொண்டு வந்து வச்சிருக்குது. இப்படி இருக்கிறதால இன்னும் 25 வருஷத்துக்கு பிறகு எங்களோட நாட்டு நிலைமை என்ன இருக்கும் யோசிக்குவோம். இப்பவே எங்களோட வாலிபர்கள் ஒரு 10-15% போதை கடுமையானவராக இருக்கிறார்கள். அதை விட கூடத்தான் இருக்கும். போதை கடுமையாக இருக்கிறாங்க. யாரும் தட்டி கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, தடுக்கக்கூடாது என்றிருந்தால் இன்னும் 25 வருஷத்துல போதை கடுமையானவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? சரி, அடுத்தது 3 கூட்டத்தினர்களை முனாஃபிக்கால் மட்டும்தான் அவமதிக்க முடியும். 3 கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களை அவமதிக்கிறவன் முனாஃபிக்கா தான் இருப்பான். 3 குரூப். சரியா? அவங்கள அவமதிக்கிறதா தெரியுமா? ரெஸ்பெக்டுக்கு
ஆப்போசிட் என்னது அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி. சரி ரைட். அப்படி செய்யக்கூடியவர்கள் முனாஃபிக்களாக தான் இருப்பார்கள். முனாஃபிக்காக தான் அப்படி செய்ய முடியும். முதலாவது யாரு? துஷ்ஷைபத்து ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே முதிர்ந்து இருக்கக்கூடிய வயசாளிகள். வயசாளிகளை அவமதிக்கிறது முனாஃபிக் தான். நல்ல மனிதர் என்ன செய்ய மாட்டாங்க? வயசாளிகளை அவமதிக்க மாட்டாங்க. இரண்டாவது வதுல் இல்மி, அறிவுடையவர்கள், ஆசிரியர்கள், அறிஞர்கள், இவர்களை அவமதிக்கக்கூடியவர்கள் முனாஃபிக்காகத்தான் இருப்பார். மூணாவது இமாமு முக்ஸிதுன், நேர்மையான தலைவன். நேர்மையான தலைவனை அவமதிக்கக்கூடியவன் முனாஃபிக்காகத்தான் இருப்பான். சரியா? முனாஃபிக்கனா தெரியுதானே? நயவஞ்சகன். சரி, அவங்க அறிஞர்களை ஆசிரியர்களை அவமதிக்கக்கூடியவன் முனாஃபிக். நல்ல மனிதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? ஆசிரியர்கள் அவமதிக்க மாட்டார்கள். இப்ப எங்களோட ஸ்கூல்கள்ல எவ்வளவு முனாஃபிக்குகளை எங்களோட இலங்கை சட்டம் உருவாக்கி வச்சுக்கிட்டு பாருங்க. எங்களோட ஸ்கூல்கள்ல எவ்வளவு முனாஃபிக்குகளை உருவாக்கியது இலங்கையின் சட்டம் உருவாக்கி வச்சுக்கிறோம். சரி, அடுத்த ஒரு கவிதை உண்டு. ஆயினும் தஷ்ரஃப அவ் அதல்ல மினல்லதி யப்னி வயும்ஷி அன்ஃபுஸஹு கூடா. சிந்தனைகளை கட்டி எழுப்பக்கூடியவர்களை விட சிறந்தவர்கள் இருக்கிறார்களா? சிந்தனைகளை கட்டி எழுப்பக்கூடியவர்களை விட சிறந்தவர் இருக்கிறார்களா? ஒரு இன்ஜினியர் பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டணும், அழகான நேர்த்தியான ஒரு கட்டிடத்தை யார் கட்டலாம்? ஒரு இன்ஜினியர் கட்டலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம்? ஒரு விவசாயி என்ன செய்யலாம்? பெரிய ஒரு அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கலாம். ஆனா ஒரு ஆசிரியரால் தான் நல்ல அறிவாளிகளை உருவாக்க முடியும். ஒரு ஆசிரியரால் தான் நல்ல அறிவாளிகளை, சிந்தனையை கட்டியெழுப்ப முடியும். ஆசிரியரால மட்டும்தான். சரி, அஅலிம்த அஷ்ரஃப அவ் அஜல்ல மினல்லதி யப்னி வயுன்ஷி அன்ஃபுஸன் வ உகூடா. அது ஃபுல்லா போட வேணுமா? ரைட். நல்ல இதயங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல சிந்தனைகளையும் உருவாக்கி அமைக்கக்கூடிய ஒருவரை விட மிகச் சிறப்பான ஒருவனை நீ அறிந்ததுண்டா? மிகச் சிறப்பான ஒருவனை நீ அறிந்ததுண்டா? சரியா? இது முக்கியமான ஒரு யாரு கற்பித்தல் என்ற டீச்சிங்க்கு முன்வர முடியும்? யார்? டீச்சிங் மட்டுமில்ல, எந்த பொறுப்பாக இருந்தாலும் ரெண்டு தகுதி இருக்கிறது, ரெண்டு குவாலிஃபிகேஷன், ரெண்டு திறமை, ஸ்கில்ஸ். இந்த ரெண்டு ஸ்கில்ஸும் இல்லைன்னு சொன்னா எந்த பொறுப்புக்கும் வரக்கூடாது. இதில் அப்போது நான் எத்தனையோ ஹதீஸ் எடுத்துக்கிறேன், குர்ஆன் எடுத்துக்கிறேன், எல்லாம் அந்த ரெண்டு ஸ்கில்ஸை சொல்றது தான். சரி, முதலாவது இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். இது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வாப்பா கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி வாப்பா கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வாப்பா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க என்ன செய்யுங்க?
எங்களோட வீட்டுக்கு கூலிக்கு எடுங்க, கூலிக்கு வேலை செய்யறதுக்கு அவர் எடுங்க, அவர் சிறந்தவராக இருக்கார். நீங்க கூலிக்கு எடுக்க சிறந்தவராக இருக்கார். காரணம் ரெண்டு ஸ்கில்ஸ், ரெண்டு குவாலிஃபிகேஷன். என்னது? அல் கவியுல் அமீன், சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாரு, அமானிதமுடையவராக இருக்கிறார், நம்பிக்கையாளராக இருக்கிறார். முதலாவது என்ன? சக்தியுடையவராக இருக்கிறாரு. இரண்டாவது அமீன். அமீன் என்றா நம்பிக்கையாளராக இருக்கிறார், அமானிதம் இருக்கிறார். இரண்டாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அவங்க தான் இந்த குர்ஆனில் கொண்டு வந்து தந்தாங்க. அதை பற்றி சொல்லப்போனா இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், இது ஒரு சங்கையான தூதருடைய வார்த்தைகள். யாருடைய? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா சொல்லப்படுது. லீ குவத்தின், சக்தியுடைய. சரிதானே? இந்ததில் அரிசி ஹகீம், அல்லாஹ்விடத்திலே, அரிசி இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே மகிமையான கௌரவமானவராக இருக்கிறாரு. முபாஇன் சம்ம, அங்கே அவருடைய மற்ற மலக்குகள் அவருக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்கிறாரு. அமீன், நம்பிக்கையாளராக இருக்கிறாரு. அப்ப இங்கேயும் தி பூவத்தின் என்றதும் அமீன் என்றதும் இருக்குது. சக்தி உடையவராகவும் நம்பிக்கையானவராகவும் இருக்கிறார். அப்ப சக்தி, நம்பிக்கை. சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. قال عفريت من الجن انا آتيك به قبل ان تقوم من مقامك. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஒரு ஜின் சொல்லுது. ஜின்னடா பயன்படுதா? ஜின்னும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, அவ்வளவுதான். ஜின்னும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட படைப்பு, அவ்வளவுதான். ஜின்னுக்கு நாங்க பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ரைட்? அப்ப قال عفريت من الجن, ஜின்களில் ஒரு ஜின் சொன்னது, அன ஆதீக பிஹி, நான் பல்கீஸுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன். قبل ان تقوم من مقامك, நீ இங்கிருந்து எழும்புறதுக்கு முன்னால் நான் கொண்டு வரேன். எங்கேயோ இருக்கிற பல்கீஸ் என்ற ராணியுடைய சிம்மாசனம். சிம்மாசனம் சொன்னா தெரியுமா? சிம்மாசனம் என்னன்னு தெரியுமா? இங்கிலீஷ் மீடியம் என்னது? த்ரோன். ரைட். அதை நான் என்ன செய்வேன்? நான் கொண்டு வரேன். எவ்வளவு குயிக்கா, நீங்க உங்களோட இடத்துல எழும்புறதுக்கு முன்னா நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு என்ன தகுதி இருக்குது? இன்னி அலைஹி லகவியுன் அமீன், நான் அதற்கு சக்தி உள்ளவனாகவும் இருக்கிறேன், அமீனுன், நம்பிக்கையானவனாகவும் இருக்கிறேன். ரைட். அடுத்ததை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீதிபதிகள் 3 வகையினர், அதுல 2 வகையினர்கள் நரகவாதிகள். நீதிபதிகள் என்னத்துல இருந்தாலே இங்கிலீஷ் மீடியம் நீதிபதி, ஜட்ஜஸ். சரியா? இவங்க 3 வகையா இருப்பாங்க. இவங்க 2 வகை நரகத்துக்குரியவங்க, ஒரே ஒரு வகை தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. யாருக்கு உண்மை தெரியுமோ, தெரிந்து அதன்படி தீர்ப்பும் சொல்லுவார்களோ அவர்கள் மட்டும் சொர்க்கம் போவார்கள். அப்ப உண்மை தெரிய வேண்டும் என்பது அவருடைய பலம். கண்டுபிடிக்கக்கூடிய எது உண்மை எது பொய் என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருடைய பலம் இருக்க வேணும். இரண்டாவது, உண்மை தெரிஞ்சதுக்கு பின்னாலேயும் என்ன செய்யக்கூடாது? அநியாயமாக தீர்ப்பு சொல்லக்கூடாது. அப்ப உண்மை தெரிந்திருக்க வேண்டும் என்பது பலம், அநியாயமாக தீர்ப்பு அளிக்காமல் இருக்க வேண்டும் என்பது நம்பிக்கை. இந்த 2ம் ஒன்றாக இருந்தால் அவர் சொர்க்கம் போவார். உண்மை தெரியாமலே தீர்ப்பு சொன்னாலும் நரகம், உண்மை தெரிஞ்சு பிழையாக தீர்ப்பு சொன்னாலும் நரகம். சரியா? அப்ப இதுல நாங்கள் வழங்குறோம் 2 ஸ்கில்ஸ் எங்களுக்கு இருக்க வேண்டும். சரி, இதுதான் சரி. டீச்சர்ஸ், முஅல்லிமாக்கள்,
எங்கட பலம் என்ன? நம்பிக்கை என்பது எல்லாம் ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று. எங்கட பலம் என்ன? எங்கட குவத் என்ன? நாங்க கவியா இருக்கிறோமா, அமீனாக இருக்கிறோமா? எங்கட குவத் என்ன, அமானத் என்ன? சொல்லுங்க. குவத் என்ன? நாலேஜ். அது அந்த நாலேஜ் ரெண்டு வகையா நான் பார்க்கணும். ஒன்று சப்ஜெக்ட் வைஸ் எங்களுக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்பது 20 வீதமாக இருந்தால் நாங்கள் 100 வீதம் அந்த சப்ஜெக்ட்ல நாங்கள் என்ன தரவா இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். வழங்குதா? பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது 20 வீதமாக இருந்தால் நாங்கள் 100 வீதம் அதுல தயாராக இருக்க வேண்டும். இது சப்ஜெக்ட் வைஸ். ரெண்டாவது, எங்களுக்கு ஒரு கிளாஸ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம மேனேஜ் பண்ண தெரிய வேண்டும். ஒரு கிளாஸ எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாம எல்லா பிள்ளைகள் வித்தியாசமான எந்த பிள்ளை இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக வச்சு நாங்க மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே எங்களுக்கு இருக்கக்கூடிய பலம். சரியா? அப்ப அமானிதம் என்ன? அந்த பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்க வேண்டியதை கொஞ்சமும் குறையாம கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்ல முறையில நடத்த வேண்டும். நான் சில பண்புகள் நான் சொல்லுவேன், இதுகளெல்லாம் அமானிதத்துல உள்ள பகுதி. அப்ப நல்லா கவனிங்க. அமானிதம் என்பது அல்லாஹ்வுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த பகுதி. பலம் என்பது, சக்தி என்பது ஒவ்வொரு துறைக்கும் வித்தியாசமா இருக்கும். ஒரு டாக்டருடைய சக்தி என்றது ஒரு ஆசிரியருடைய சக்தி இருக்கணுமா? ஏனுமா? ஏலாது. ஆசிரியருடைய சக்தி ஒரு விவசாயியுடைய, ஒரு ஃபார்மருடைய சக்தியா இருக்கணுமா? ஏலாது. அப்ப சக்தி என்றது வித்தியாசமாக இருக்கும். ஆனா அமானிதம் என்றது எல்லாத்தையும் நாம் ஒரே வார்த்தையில நாங்க சொல்லுவோம் என்றால் அல்லாஹ்வுக்கு நாங்க பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்க வேண்டும். சரியா? பின்னால ஹதீஸ்கள் வருகிறது. நான் ஒரு ஹதீஸை நான் சொல்றேன் இப்போதைக்கு. ما من عبد يسترعيه الله رعية يموت يوم يموت وهو غاش لرعيته إلا حرم الله عليه الجنة. முஸ்லிம் தான். யார் பொறுப்புகளை எடுத்து அந்த அவர் மௌத்தாகும் பொழுது அந்த பொறுப்புக்கு அல்லது அந்த பொறுப்புக்கு கீழ் இருந்தவர்களுக்கு துரோகம் செஞ்சவராக மௌத்தாகிறாரோ அவருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டுவிடும். இது பொதுவாக சொர்க்கம் ஹராமாக்கப்படும். யாருக்கு? ஒரு பொறுப்பெடுத்து அந்த பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள், கீழால் இருக்கக்கூடியவைகளுக்கு துரோகம் செஞ்ச நிலைமையில மௌத்தானால் சொர்க்கம் ஹராம். இன்னொரு ஹதீஸ் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் வஃபாத் ஆகுவது, அதாவது ஷஹீதாகிறது. தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறா, யுத்தத்துக்கு நாங்க போய் அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்க ஷஹீதாகிறது எங்களோட எல்லா பாவங்களுக்கும் குற்றப்பரிகாரமாக மாறிவிடும். எந்த பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும், அமானிதத்தை தவிர. இன்னொரு ரிவாயத்துல வருது கடனை தவிர. அப்ப கடனும் அமானிதம். நாங்க இங்க அமானிதத்தை பத்தி பேசுறோம். அமானிதத்தை தவிர மற்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருக்கு இது? ஷஹீதுக்கு. எங்கட நிலைமை ஷஹீதுக்கே எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டாலும் அமானிதம் மன்னிக்கப்படாது. அப்ப என்ன நடக்கும்? கியாமத் நாள்ல அவனுக்கு அந்த ஷஹீது கிட்ட சொல்லப்படும், உங்களோட அமானிதத்தை இப்ப நிறைவேற்றுங்கன்னு சொல்லும். இப்ப உங்களோட அமானிதத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லப்படும். அப்ப அந்த ஷஹீது சொல்வார், உலகம் போய்விட்டது, முடிந்துவிட்டது. இப்ப நான் எப்படி அந்த அமானிதத்தை நிறைவேற்ற சொல்லப்படும் கேட்கிற நேரத்துல
ஜபானியாக்கள் அவரை எடுத்துட்டு போவார். போய் ஹாவியா என்ற நரகத்துல தள்ளிடுவார். ஹாவியா என்ற நரகம், ஹாவியா என்ற நரகத்துக்கு அப்படியே கொண்டு போய் வச்சால் அவருக்கு அந்த அமானிதம் காட்டப்படும். முஅல்லிமாக்கள் நல்லா கவனிங்க, எங்களால ஒரு பிள்ளைக்கு துரோகம் இழைக்கப்பட்டதுன்னு சொன்னால், நாங்க ஒரு பிள்ளைக்கு துரோகம் இழைத்தோம் என்றால், எங்களோட ஒரு பாடத்தை நாங்க ஒழுங்காக நடத்த இல்லைன்னு சொன்னால், நாங்க டைமுக்கு நாங்க வகுப்புக்கு போக இல்லைன்னு சொன்னால், எத்தனையோ அமானிதமைக்கு வகுப்பு உள்ளது. டைமுக்கு போறது, பாடத்துக்கு நாங்க தயாராகிறது, ஒழுங்காக பாடத்தை நடத்துறது, எல்லா பிள்ளைகளையும் நேர்மையாக நியாயமாக நடத்துறது, இப்படி வகுப்பறைக்குள்ள எவ்வளவு அமானிதங்கள் இருக்குது. அந்த அமானிதங்கள் அந்த பாலடிக்கப்பட்டால், துரோகம் செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஒரு ஷஹீதாக இருந்தா கூட ஹாவியா என்ற நரகத்துல விளிம்பிட நிப்பட்டுவார். நிப்பட்டினத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா அதை டைம் டேபிளாகவோ அல்லது ஒரு ஒரு சிலபஸ் புக்காகவோ அல்லது ஒரு மாணவ மாணவியாகவோ அல்லாஹு தஆலா அங்க காட்டுவான். ஆனா அங்க காட்டுற சில மாணவ மாணவியர் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அந்த தோற்றமையில காட்டப்படும் நரகத்தில் காட்டப்பட்டு இப்ப அமானிதத்தை கொண்டு வந்து நிறைவேற்றன்னு சொல்லப்படும். அந்த மனிதன் இது ஷஹீது, ஷஹீதே இப்படின்னு சொன்னா மற்றவனுடைய நிலையை பத்தி யோசிப்பாருங்க. ஷஹீதுடைய நிலைமையே இதுன்னு சொன்னா மற்றவனுடைய நிலைமை யோசிப்பாருங்க. அவரை தள்ளிவிடப்படும். அந்த நரகத்துக்கு ஹாவியான்னு சொன்னா அது கீழுக்கு போய்கொண்டே இருக்கும். ஹவாண்டா அப்படியே கீழ் இறங்குறன்ற அர்த்தம். ஹவாண்டா கீழ் இறங்குறன்ற அர்த்தம். ஹாவியாண்டா கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடியது. அது மிகவும் ஆழமான நரகமாக இருக்கும். அப்ப அந்த மனிதன் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த ஹாவியான நரகத்துல என்ன செய்வான், அப்படி தள்ளிவிடப்படுவான். அவன் ஒரு ஆசிரியராக இருந்தால் அவனால பாதிக்கப்பட்ட ஒரு மாணவராக இருக்கலாம், ஒரு பீரியடா இருக்கலாம், ஒரு ஒரு டைமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அல்லது அதே மாதிரி அரசியல்வாதி என்றால் அவருடைய பிரஜைகளா இருக்கலாம், அவர் கொள்ளையடிச்ச பொருளா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்டப்படும். அது போவார். அதுல அப்படியே போனா கீழே போனதுக்கு கூட எப்படியோ அதை பிடிப்பார், எடுத்து களத்துல வச்சுட்டு வருவார். வந்து அப்படியே மெல்ல 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 மேலுக்கு வருவார். மேலுக்கு வந்து இப்ப அவர் நினைப்பாரு, நான் இதை எடுத்துட்டு வெளியே போயிடலாம் நினைக்க கூட மறுகாலம் அது தலைகீழா விழுந்துடும். மறுகாலம் போவார் இல்லை. இப்படியே போய்கொண்டு அவருக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு ஷஹீதாக இருந்தாலும் அமானிதத்துக்கு இவ்வளவு தண்டனை கொடுக்கப்படும். இந்த ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். விளங்குதா? நாங்க எடுத்துக்கிற பொறுப்பு எவ்வளவு கௌரவமான ஒரு பொறுப்பு. வழக்குமார்கள் உணர்ந்திருக்கக்கூடியவர்கள் அனைத்து நிலைக்காக துவா செய்து, ஆனால் இதுல நாங்க துரோகம் செஞ்சுட்டோம் சொன்னால் கியாமத் நாள்ல ஹாவியாக்குள்ள போய் வந்து கொண்டே இருக்கிறது. அமானிதத்தை பாராட்டினாங்க. ஹாவியா பத்தி சூரத்துல் ஹாரியா வருது இல்லையா? وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ وَمَا أَدْرَاكَ مَا هِيَ نَارٌ حَامِيَةٌ. யாருடைய நன்மை தீமை தட்டு குறைந்து விடுகிறதோ அவர் போய் சேரக்கூடிய இடம் ஹாவியாவாக இருக்கும். ஹாவியான்றால் என்ன? சூடாக இருந்து கொண்டிருக்கும் நெருப்பு, தீ. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ஷஹீதாக இருந்தால் அந்த ஷஹீதுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படுமா இல்லையா? மன்னிக்கப்பட்டதுக்கு பின்னால அவருடைய தராசு எப்படி இருக்கும்? நன்மை உயர்ந்துதான் இருக்க வேண்டும். ஆனால் அமானிதத்தை பால்படுத்தினால் அந்த அமானிதத்தை பால்படுத்துறது மட்டும் ஒருவர் ஷஹீதாக இருந்திருக்கக்கூடிய அந்த உயரமான தராசை கூட என்ன செய்ய பண்ணிச்சு இல்லையா? அந்த உயரமான தராசை கூட என்ன செய்யும்? பணிச்சிடும். இந்த அமானிதம் என்ற இந்த பாவம், அமானிதத்தை பால்படுத்தின பாவம் ஷஹாதத் என்ற நன்மையை கூட இல்லாமல் ஆக்கிடும்.
அதுக்கு பிறகு அந்த ஹாவி அந்த நரகத்துல பெய்த்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். சரி, இப்ப நாங்க ஆசிரியர்களாக நாங்க பார்ப்போம். குர்ஆன்ல வரக்கூடிய ஆயங்கள் 187வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வைத் அஹல்லாஹு மீசாக்கல் லதீன ஊதுல் கிதாப, முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர்கள், அதே மாதிரி யூதர்கள், அதுக்கு முன்னால என்ன ஜபூர் கொடுக்கப்பட்டவர்களும் தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதி எடுத்திருந்தான். வேதம் கொடுக்கப்பட்டவரிடமிருந்து அல்லாஹ் தஆலா வாக்குறுதியை எடுத்திருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். என்னது அடுத்த வாக்குறுதி? லதுபய்யினுன்னஹு லின்னாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் இதை திட்ட தெளிவாக சொல்லியாக வேண்டும் என்ற வாக்குறுதி எடுத்தான். வலா தக்துமுனஹு, நீங்கள் மறைக்க கூடாது என்ற வாக்கை அல்லாஹ் தஆலா எடுத்தான். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஃபனபரூஹு வராஅ ظுஹூரிஹிம், அந்த வேதத்தை அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் வீசி விட்டார்கள். வஷ்தரூ பிஹி ஸமனன் கலீலா, அந்த வேதத்துக்கு பதிலாக கொஞ்சம் பணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஃபபிக்ஸ மா யஷ்தரூன், அவர்கள் எடுத்தது மோசமாகி விட்டது. இப்ப அங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாக்கை எடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி, என்ன வாக்கு? என்னது? மறைக்க மாட்டோம், நாங்கள் தெளிவாக மக்களுக்கு சொல்லுவோம். மௌலவியா கிடைக்கிறீங்களா? இங்க கேக்குறீங்களா? சரி, அப்ப நாங்களும் இந்த வேதத்தை குர்ஆனை நாங்க என்ன செஞ்சிட்டோம்? எடுத்துட்டோம். எங்களுக்கு தெரியாம நாங்க அல்லாஹ்வுக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டோம். லதுபய்யினுன்னஹு லின்னாஸ், நாங்க இதை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், மறைக்க மாட்டோம்னு வாக்கு கொடுத்தோம். ஆகவே இப்ப இந்த கல்வியை நாங்க எடுத்திருக்கிறது, ஆசிரியராக நாங்க வந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த அமானிதம் எங்களுக்கு மேல வந்துடும். ரைட், அடுத்த ஹதீஸ பார்ப்போம். அஹ்மதுல, புகாரில, முஸ்லிம்ல வரக்கூடிய அடுத்த ஹதீஸ். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்ற ஒரு சஹாபி மாக்கல் இப்னு யஸார் என்றவரை சந்திக்க போறார். மாக்கல் இப்னு யஸார் என்றவர் மரண படுக்கையில் இருக்கிறாரு. மரண படுக்கையில் இருக்கும் பொழுது, யார் மரண படுக்கையில் இருக்கிறார்? மாக்கல் இப்னு யஸார் என்பவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது, மரண படுக்கைன்னு சொன்னா தெரியுமா? சக்கராத் வாரத்தில் இருக்கிறார். அதோட அவர் மூத்தா போறது. அந்த நேரத்துல யாரு போறாருன்னு சொன்னா உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்பவர் போறாரு. போன நேரத்தில் அவர் சொல்ற, நான் இப்ப மௌத்தாக இருக்கிறேன். மௌத்தாக இருக்கிற நேரத்துல யாராவது பொய் சொல்ல நினைப்பாங்களா? சக்கராத் வரத்துல யாராவது பொய் சொல்ல நினைப்பாங்களா? பாவம் செய்ய நினைப்பாங்களா? எல்லா பாவத்திலிருந்தும் விடுபடணும் நினைக்கக்கூடிய நேரம் தான் சக்கராத் வரும். ஆகவே அவர்கள் மரணித்த அந்த நோய் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன சொன்ன, இந்த ஹதீஸை அவர் பொய்யாக சொல்லியிருக்க மாட்டார். இந்த ஹதீஸை அவர் பொய்யாக சொல்ல முடியாது. மௌத்துடைய சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாரு, பொய் சொல்ல முடியாத, யாரும் பொய் சொல்லாத நேரத்தில் சொல்றாரு. இன்னி முஹத்திஸுக ஹதீஸன், நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்கிறேன். சமிஅத்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடம் கேட்ட ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன? மாமின் அப்தின் இஸ்தர்ஆஹு அல்லாஹு ரஇயத்தன், யாரிடமாவது அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை பொறுப்பாக கொடுத்தால், அந்த கூட்டம் என்பது மாணவர்களாக இருக்கலாம், அந்த கூட்டம் என்பது பிரஜைகளாக இருக்கலாம், அந்த கூட்டம் என்பது தன்னை சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம். எப்படியோ யாரிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பொறுப்பான சிலரை கொடுத்து அவர்களுக்கு முழுமையாக உபதேசம் செய்யவில்லையோ, அவனுக்கு நசீஹத் செய்யவில்லையோ, அட்வைஸ் பண்ணவில்லையோ, அவர் என்ன இல்லாடம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னah, அவர் சுவர்க்கத்துடைய பாடையையும் நுகர மாட்டார். ஏற்கனவே நாங்க பார்த்தோம், சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விடும்னு பார்த்தோம். இதுல வாடையையும் நுகர மாட்டார்னு சொன்னா
நீங்க நினைக்கிறீங்களா சொர்க்கத்துடைய வாடை வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அது வாடை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சொர்க்கத்துடைய வாடைன்றது எத்தனை லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அகல சொர்க்கத்துடைய வாடை வீசும்னு சொன்னா இவர் அதுக்கும் அங்காடத்தான் இருப்பார். சொர்க்கத்தை நினைக்கவும் முடியாம இருப்பார். அப்ப நாங்க எந்த அது எங்களோட சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது எங்களோட மாணவர்களாக இருக்கலாம். எங்ககிட்ட அல்லாஹ் தஆலா பொறுப்பட்டான்னு சொன்னா அவர்களுக்கு நாங்கள் உபதேசத்தின் மூலம் அவர்களை சூழ்ந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா நாங்கள் அதிகமாக உபதேசம் செய்யவில்லை என்று சொன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண இல்லைன்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு சொர்க்கத்தை பற்றிய கனவுகளை அப்படியே விட்டுவிட வேண்டியது. சொர்க்கத்தை பற்றிய கனவுகளை விட்டுவிட வேண்டிய. ஏன்னா சொர்க்கத்துடைய வாடை கூட கிடைக்காத அளவுக்கு தான் நான் நினைப்பேன். சொர்க்கத்துடைய வாடைன்றது லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்காக அவருடைய வாடை இருக்கும். சொர்க்கத்துடைய வாடை இருக்கும். ஏன்னா ஹூர்லிங்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்க கடல்ல உமிழ்ந்துட்டாங்கன்னு சொன்னா கடல் என்ன செய்யும்? இனிக்கும்னு வருது இல்லையா? கடல் இனிக்கும்னு வருது. அப்படியான சொர்க்கத்திற்குரிய வாடை எவ்வளவு தூரத்துக்கு அந்த வாடை கூட கிடைக்காது யாருக்கு? தனக்கு கீழால் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான போது தேவையான விஷயங்களை அட்வைஸ் பண்ண இல்லை என்றிருந்தால். சரியா? சரி. தாரமில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ் தஆலா உலகத்தில வேதனை செய்ய வேண்டும் நாடுவான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேதனை செய்ய வேண்டும் என நாடுவான். ஆனால் அங்க யாராவது சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தால் அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த வேதனையை கூட தடுத்து விடுகிறான். விளங்கிச்சா? என்ன விளங்கிச்சா? இதாரில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வேதனை செய்ய வேண்டும் என நாடுவான். அந்த கூட்டத்துக்குள் யாராவது சிறிய பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்பதை பார்த்து அந்த வேதனை செய்வதை அல்லாஹ் விட்டு விடுவான். சரியா? அப்ப எங்களுக்கு தெரியாது நாங்க செய்யக்கூடிய இந்த பணியால இந்த பூமிக்கு வரக்கூடிய எவ்வளவு வேதனைகள் இல்லாம போகும். இவ்வளவு வேதனைகள் இல்லாம போகும். அதுல நாங்க நியாயமாக அமானிதமாக நாங்க நடக்க இல்லைன்னு சொன்னா கியாமத்தால நாங்க வேதனை செய்யப்படும். உலகத்துல எங்களால வேதனை இல்லாம போனாலும் கியாமத்தால நாங்க வேதனை செய்யப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, அதே மாதிரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். யார் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறாரோ, யார் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறாரோ அவருடைய அழைப்பை ஏற்று நேர்வழியின் பக்கம் வரக்கூடியவர்களுடைய அளவுக்கான நன்மை அவருக்கு கிடைக்கும். நான் 10 பேர் என்ன செய்யறேன்? இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிற நேரத்துல நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி நீங்க எல்லாரும் அதை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்க எல்லாருடைய நன்மை போன்றது எனக்கு கிடைக்கும். ஆனா அவங்களோட நன்மை குறையுமா? குறைய மாட்டாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி யார் பாவத்தின் பக்கம் அழைத்து அந்த பாவத்தில் மக்கள் அவனை தொடர்கிறார்களோ அவர்களுடைய பாவம் போன்றது இவனுக்கும் கிடைக்கும். ரெண்டு பக்கம் இருக்கிறது. சரி, ஒரு நல்ல ஆசிரியர் வந்து தேன் பூச்சி மாதிரி இருப்பார். எப்படி தேன் பூச்சி மாதிரி இருப்பார்? ஏன் காரணம்? அதனாலயா தேன் பூச்சி மாதிரி நல்ல ஆசிரியர் இருப்பார். ஏன்? எப்படி சுறுசுறுப்பா இருப்பார். வெரி குட். தான் சொல்லலாம். எப்பவும் வந்து சரி, ஒரு கூட தங்கி இருக்காம அடிக்கடி ஒவ்வொரு பூவா மாறி மாறி மாறி, அதாவது அவருடைய தேடல் என்றது வந்து ஒரு இடத்துல மட்டும் தங்கி இருக்காது.
ஒற்றுமை. தேனிகள் வந்து எப்போ ஒற்றுமையா இருக்கும், ஆசிரியர்கள் நினைக்கும் ஒற்றுமை இருக்கும். வேற என்ன? அதோட பலன் வந்து இனிப்பா. சரி இனிப்பா இருக்கும். வேற எப்பவுமே அது தேடிக்கொண்டே இருக்கும், படிச்சுக்கொண்டே இருக்கும். ஆசிரியர் படிச்சுக்கொண்டே இருப்பாரு, என்ன தேடிக்கொண்டே இருக்கும். எப்பவுமே தேன் வந்து மோசமான நிலைகளை பற்றி நிக்குமா? நிக்காது. தேன் நல்லதையே தேடும், நல்லதையே கொடுக்கும். சரியா? தேன் நல்லதையே தேனி வந்து நல்லதையே தேடும், நல்லதையே கொடுக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். அதனுடைய இது வந்து இனிப்பாக இருக்கும். கல்வி என்பது இனிப்பாக இருக்கும். சரி, தேனி மாதிரி இருக்கு. இது நாங்க ஒரு ஆசிரியருடைய பண்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியருடைய நல்ல ஆசிரியருடைய பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும். முதல்ல இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும், தக்வா இருக்க வேண்டும். வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். எங்களுக்கு அறிவு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்குரிய வழிகளில் ஒரு வழி என்ன? இறையச்சம். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் எங்களுக்கு அறிவு அதிகரிக்கும். இரண்டாவது இஹ்லாஸ், குல தூய்மை. வமா உம்ரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு உட தூய்மையாக மார்க்கத்தை நிலைநாட்டும்படியே ஏவப்பட்டிருக்கிறார்கள். உட தூய்மையான இஹ்லாஸ். மூணாவது வாழ்வும் வாக்கும் ஒன்றாயிருத்தல், அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாயிருக்க வேண்டும். சொல்றது ஒன்று, செய்வது ஒன்றா இருக்கக்கூடாது. சொல்றது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கக்கூடாது. உனக்கல்லடி உபதேசம் ஊருக்கு என்று சொன்னா தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? உனக்கல்லடி உபதேசம் ஊருக்கு. ஒரு ஹஸ்ரத் என்ன செஞ்சா, பள்ளியில தொண்ட கிளியே கத்துட்டு வரான், ஹராம் ஹலாலா பத்தி நல்லா பேசிட்டு வந்தீங்க. வந்த நேரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன இல்லையா, ஹராமாக எடுத்து கொடுத்த கோழிய வீட்டுல ஆக்கி இல்லை, புரட்டுக்கே ஆக்கலன்னு சொல்லி நீங்க பள்ளியில சொல்ற ஸ்பீக்கர்ல கேட்டுச்சு எங்களுக்கு ஹராமரா இருப்பேன்னு சொல்லி, அதுதான் அந்த கோழி நான் விட்டுட்டேன், அது ஹராம இல்லையாங்க. அப்ப சொன்னா உனக்கல்லடி உபதேசம் ஊருக்கு, உனக்கல்லடி உபதேசம் ஊருக்கு. சரியா? அப்படி இருக்கப்படாது. நாங்க சொல்றத முதலாக நாங்க நடைமுறைப்படுத்தோம். நியாஸ் மௌலவி அவரோட சம்பவம் சொல்லலையா? பள்ளியில ஒரு மௌலவி என்ன பயம் பண்ணிட்டு இருந்தா, ஹராம் ஹலால வந்து அப்படியே பேசிட்டு வந்தான். வீட்டுக்கு வந்து பார்த்தா கோழி கறிக்கும். நான் கோழி வாங்கி தந்துட்டு போட்டேன், இல்லை இது அடுத்து விட்டு கோழி என்று பயந்து சொன்னான். அப்ப எனக்கு வேணும், நான் ஹராம் ஹலால் பேர் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்ப திருட்டிங்க நல்ல மணக்குதான், நல்ல மணம் பாரு தாங்கலா. அவர் கேட்டா, சரி இந்த சரக்கு மசாலால வெங்கடதானேன்னு கேட்டான். ஓ அதெல்லாம் வெங்கட விட்டுதான், தண்ணி எங்கட கிணறு தண்ணி தான், அப்ப ஆணம் மட்டும்தான் கொண்டா. சரியா? ஆணம் கொடுத்தாச்சு. ஆனதை தின்னு பார்த்தால் நல்லா டேஸ்ட் ஆயிடும். இப்ப கோழி விட்டு தின்னு பார்த்தா நல்ல மாதிரி மறையிருக்கு. அவ திரும்பி கேட்டா, கோழி நீங்க விரட்டி பேத்து குடிச்சா கோழி தானாக வந்தான்னு. கோழிய நீங்க விரட்டி பேத்து குடிச்சா கோழி தானாக வந்ததான், இல்ல தானாக வந்த கோழி தான் நான் குடிச்சேன், நான் போதுதான். சரி, அப்ப நான் எப்ப ஹராம் ஹலால அல்லது அல்லாஹ் பத்தி எதை சொன்னாலும் அதை எங்கட வாழ்க்கையில இருக்கிறது. சரி, இந்த ஹதீஸ் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ் பெரிய ஒரு ஹதீஸ் தான், அதை சுருக்கமா போட்டிக்கிறோம். நான் சம்பவத்தை சொல்ல, நீங்க அது குறை எழுதிக்கணும்.
ரசூலுல்லாஹ் வந்து மிஅராஜ் போனாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போனாங்க தானே. போன நேரத்துல அவங்க ஒரு கூட்டத்துக்கு பக்கத்துல போனாங்க. போனா அந்த கூட்டம் என்ன எப்படி அவனுக்கு வேதனை கொடுக்கப்படுது எப்படின்னு சொன்னா, நெருப்பு கத்திரியால அவங்களோட உதடு வெட்டப்பட்டு இழுத்து உதடு வெட்டப்பட்டது. சரிதானே? அப்ப ரசூலுல்லாஹ் கேட்ட இவங்க யாருன்னு சொல்லு. இவங்க தான் பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள். ஆனா அவங்க சொல்றதை அவங்க செய்ய மாட்டாங்க. பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சொல்வதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவங்களுக்கு என்ன தண்டனை? அவங்கள நெருப்பு கத்திரியால என்ன செய்ய வெட்டப்படும். நாங்க ஏற்கனவே நாங்க போன இதுல நாங்க சொல்லியிருக்கோம், கியாமத்து நாள்ல நரகத்துல வந்து சில ஆட்கள் வந்து நரகவாதிகளே ஆச்சரியமாக சில ஆட்கள் பார்ப்பாங்க. யாரு? அவங்க கழுத மாதிரி திருகையை அந்த சுத்தக்கூடிய அந்த கழுத மாதிரி சுத்திக்கொண்டு இருப்பாங்க. குடல் எல்லாம் வெளியே வந்து அசிங்கமா இருப்பாங்க, சுத்திக்கொண்டு இருப்பாங்க. அப்ப நரகவாதிகள் கூட நின்று பார்ப்பாங்க. அது இவ்வளவு கடுமையான வேதனையானது. அப்ப நீங்க யாரு? நீங்க எனக்கு நல்ல விஷயத்த சொல்லி தந்தவங்க தானே, ஏன் உங்களுக்கு இப்படி வேதனை? உங்களுக்கு நாங்க சொல்லி தந்தோம், நாங்க செய்யல. உங்களுக்கு தீய விஷயங்களை தடுத்தோம், நாங்க அதை செஞ்சோம் என்று சொல்லுவாங்க. அப்ப நரகத்துக்கு போறதுக்கு முன்னாலே என்ன இதை வெட்டுப்பட்டது. அது கூட நரகத்திலே என்ன கேவலமான வேதனை நடக்குது. இப்படியான வருது. சரி, அப்ப எங்களோட வாழ்வும் வாக்கும் ஒன்றாக இருக்கணும். நாங்க பிள்ளைகளுக்கு எதை சொல்றோமோ அது நாங்க செய்யக்கூடியவர்களா இருக்கணும். சரி, அடுத்த வந்து உண்மை. ஏன் கல்விக்கு நாங்க மிச்சம் உண்மை என்று சொல்றோம்? கல்வியிலாக முக்கியம் உண்மை இருக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, கல்வியில விடக்கூடிய ஒரு பொய், குறிப்பாக மார்க்க கல்வியில விடக்கூடிய ஒரு பொய் வந்து மார்க்கத்துல பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விடும். ஒரு இல்லாத ஒரு சட்டத்தை உருவாக்கி விடும். ஒரு ஹராம ஹலாலாக்கி விடும். ஒரு ஹலாலை ஹராமாக்கி விடும் ஒரு பொய்யால் மார்க்கத்துல. இதனாலதான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்ற, அல் இஸ்னாது மினத் தீன் லௌலல் இஸ்னாது லகால மன் ஷாஅ மா ஷாஅன்னு சொல்றாங்க. யார் சொல்றது? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ். என்ன சொல்றேன்னு சொன்னா, அறிவிப்பாளர் வரிசை என்பது மார்க்கத்தில் உள்ளது. அறிவிப்பாளர் வரிசை என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும் அறிவிப்பாளர் வரிசை சொல்றது? சனதுன்னு சொல்றோம். ரசூலுல்லாஹ்ல இருந்து இந்த சஹாபி அந்த சஹாபிக்கு இந்த சஹாபி அப்படி அப்படி இப்படி வர இதுதானே. கடைசிக்கு நாங்க புகாரி என்றோம், முஸ்லிம் என்றோம், அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசை. அப்ப அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க வந்து, அறிவிப்பாளர் வரிசை என்பது மார்க்கத்தில் உள்ளது. அறிவிப்பாளர் வரிசை இல்லை என்றால் விரும்பியவர்கள் எல்லாம் விரும்பியதை எல்லாம் சொல்லுவார்கள். விரும்பியவர்கள் எல்லாம் விரும்பியதை எல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே மார்க்க கல்வி என்பது நாங்க ஒரு துளியும் அதுல பொய் கலந்து விடக்கூடாது. பொய் ஒரு துளியும் கலந்து விடக்கூடாது. நாங்க கடையில நாங்க ஒரு பொய்ய சொல்லிட்டோம்டா, ஒரு தேங்காவை வாங்கலாம் அல்லது ஒரு மாங்காய் வாங்கலாம் அல்லது என்ன கொச்சிக்கத்தூர் சரக்கு நாங்க வாங்கலாம், ஏதாவது கொஞ்சம் கூட வாங்கலாம். ஆனா மார்க்கத்தில் ஒரு பொய்யை நாங்க விட்டுட்டோம்னு சொன்னா அது தொடர்ந்து போயிடும். அதால எவ்வளவோ சட்டங்களை என்ன மாற்றி விடுவாங்க, எவ்வளவு வாஜிபுகள் எல்லாம் இல்லா போயிடும். ஆகவே தான் ஆசிரியர்களாக ஆசிரியராக இருக்கக்கூடிய நாங்க உண்மை என்பது எங்களோட வாழ்க்கையில உச்ச கவனமா இருக்குது. அடுத்து வந்து வார்த்தையில் கனிவு. எங்களை பேசும் பொழுது பிள்ளைகளை அதற்ற மாதிரி நாங்க பேசக்கூடாது. அன்பாக இலக்கமாக பிள்ளைகளோட பேசுறோம். சூரத்து ஆல இம்ரான்ல 159 வருஷம் என்ன சொல்லுது? فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. சூரத்து ஆல இம்ரான் 159. ஆல இம்ரான் 159. அந்த வசனம் என்ன சொல்றா? ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த வசனம் சொல்லுது, அல்லாஹ்வுடைய அருளால நீங்க மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய அருளால நீங்க மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் வன்னெஞ்சமாகவும் அதாவது கடும் நெஞ்சமாகவும் மோசமான வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருந்தால் உங்களை விட்டு அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். உங்களை விட்டு
அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். அப்ப நாங்க எங்களோட உள்ளம் இரக்கமுள்ள உள்ளமாக இருந்தால், நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்தோம் அர் ரஹ்மானு அல்லம நாங்க ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்ப எங்களோட உள்ளம் கருணையுள்ள உள்ளமாகவும் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தால்தான் மாணவர்கள் எங்களை சுத்தி எப்பவும் இருப்பார்கள். நாங்க இரக்கம் இல்லாத உள்ளமாகவோ அல்லது கடுமையான வார்த்தையை பேசக்கூடியவர்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்ற சஹாபாக்களை விட்டு பேசியிருப்பாங்க. சஹாபாக்களே மோசம் அந்த கடுமையான வார்த்தை பேசி போயிடுவாங்க. எங்கட மாணவர்கள் போகாம இருப்பாங்களா? போயிடுவாங்க. அப்ப எங்கட மாணவர்கள் எங்களோடு இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்கட வார்த்தைகள் கனிவாக இருக்க வேண்டும், எங்கட உள்ளம் கருணை உள்ளமாக இருக்க வேண்டும். சரி, இது ஒன்றல்ல 6, 7, 8, 9 இல்லையா? 6, 7, 8, 9. அடுத்த நடத்தை பணிவு. ஏற்ற பெருமை அகங்காரம் இருக்கக்கூடாது. பெருமை அகங்காரம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஹதீஸ் லா யதுகுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பி மிஸ்கால் ذرة மின் கிப்ர். பெருமை துளி அளவு இருந்தாலும் அணுவளவு பெருமை இருந்தாலும் அவர்கள் சுவர்க்கம் செல்ல முடியாது. சரியா? இந்த அகங்காரம் என்பது உண்மையை ஏற்றுக்கொள்வதை தடுத்துவிடும். அகங்காரம் இது உண்மையை விளங்கினதுக்கு பிறகும் ஏற்றுக்கொள்ள விடாது. அகங்காரம் விடாது. அப்ப ஆசிரியர்களா இருக்கக்கூடிய நாங்க எப்பவும் தேடி மாதிரி உண்மைகளை நல்ல விஷயங்களை மட்டும் தேடிக்கொண்டு போறவங்களா இருந்தால், அகங்காரம் வந்துட்டேன்னு சொன்னால் நாங்க நல்ல விஷயமாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவன் சொல்றதை நான் கேட்கிறதா? அவன் யாரு? நான் இவ்வளவு படிச்சுக்கிறேன், எனக்கு இவ்வளவு பட்டம் இருக்குது, அப்படி இருக்குது. அந்த அகங்காரம் வந்து அகங்காரம் வந்தால் உண்மையை நாங்க மறுத்துடுவோம். அது சொல்ற முகாபரான்னு சொல்றது. சரியா? அப்ப அகங்காரம் வந்தால் உண்மையை நாங்க மறுத்துடுவோம். ஆசிரியர் எப்பவுமே உண்மையை தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். ரைட். அடுத்தது நடத்தை பணிவு என்றது. அடுத்த பொறுமை. எனக்கு பொறுமைக்கு நாங்க ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு எச்சரிக்கை வருது. ஒரு எச்சரிக்கை வருது. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன எச்சரிக்கைன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு, அவனோட நல்லெண்ணம் என்னன்னு சொன்னா, குறைஷி காஃபிர்களில் முக்கியமானவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டால் இஸ்லாம் டக்குன்னு வளர்ந்துடும். அப்படியே இல்லையா? குறைஷி காஃபிர்கள்ல முக்கியமான தலைவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்தால் இஸ்லாம் வளர்ந்துவிடும் என்ற நல்லெண்ணத்துல அந்த குறைஷி காஃபிர்கள் இவர்களோடு பேசுற நேரத்துல அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு வராங்க. கண் தெரியாத ஒரு சஹாபி வராங்க. வந்து பேசுற நேரத்தில் இவங்க காது கொடுக்கல, பொறுமையாக இருக்க இல்லாம அவரோட கொஞ்சம் இதாயிட்டாங்க, கடுப்பாயிட்டாங்க. அப்ப உடனே குர்ஆன் அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் அமா என்ற வசனம் வருகிறது. ஆகவே மாணவர்கள் என்கிட்ட ஏதாவது கேட்டால் அல்லது அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து கொண்டால் நாங்கள் கடுப்பாக கூடாது. அப்படி கடுப்பாகிற நேரம் எல்லாம் நீங்க நினைவு வச்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அபஸவத்தவல்லா வந்ததுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ்வுக்கு அபஸவத்தவல்லா என்ற அந்த வசனம் வந்ததுன்னு சொன்னா எங்களோட நிலைமை என்ன? நாங்க சாதாரண மனிதர்களா இருக்கிறோம். ரைட். அடுத்த நீதமாக நடக்கிறது. ரைட். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கவுல் ஒன்று இருக்குது. அல் ஆதாபு ஷரய்யான்ற கிதாபில் இப்னு முஃபீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல் முஅல்லிமு இதா லம் யஅதில் பைன ஸிபியதி குதிப மின் அல்-ஸாலிமீன. ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில் நேர்மையாக நீதமாக நடக்கவில்லை என்றால் அநியாயக்காரர்களில் எழுதப்படுவார். யார் சொல்றார்? முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றார். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய முஹத்திஸ், பெரிய ஒரு முஹத்திஸ், தாபிஈன்கள் ஒருத்தர். அவர் சொல்ற ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில் நேர்மையாக நடக்கவில்லை என்றால் அவர் அநியாயக்காரர்களில் ஒருவராக எழுதப்பட்டு விடுவார். எழுதப்பட்டு விடுவார் என்றது பிக்ஸ் பண்ணப்பட்ட மாதிரி. எழுதப்பட்டு விடுவார் என்றது பிக்ஸ் பண்ணப்பட்ட மாதிரி. சரியா? அப்ப நீதமாக நாங்கள் நடக்க வேண்டும். நீதமாக நடக்க இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேணும். அநியாயக்காரர் ஒருவராக நாங்க பிக்ஸ் பண்ணப்பட்டோம். குத்திப எழுதப்பட்டு விடுவார். சரி, அடுத்த
நாங்க படித்து கொடுப்பவர்கள்டா படித்து படித்து கொடுக்கக்கூடியவர்கள். அதானே படித்து கொடுக்கிறா, படித்து படித்து கொடுக்கக்கூடியவர்கள். எப்பவுமே நாங்க படித்து கொண்டிருந்தா தான் கொடுத்து கொண்டே இருக்கலாம். படிக்கிறத நிப்பட்டினா கொடுக்கிறத நிப்பட்ட வேண்டும். படிக்கிறத நிப்பட்டினால் கொடுக்கிறத நிப்பட்ட வேண்டும். படித்துக் கொண்டே இருந்தால் கொடுத்து கொண்டே இருக்கலாம். படித்து கொடுப்பவர்கள் தான் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள். சரி, சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், லா நஸாலு நதஅல்லமு இல்ம மா வஜத்னா மன் யுஅல்லிமுனா. எனக்கு கற்றுத் தருவதற்கு யாராவது இருப்பார்கள் என்றால் அப்போதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டே இருப்போம். எனக்கு கற்றுத் தருவதற்கு யாராவது இருப்பார்கள் என்றால் அப்பொழுதெல்லாம் நாம் கற்றுக்கொண்டே இருப்போம் என்று யார் சொல்ற? சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப நாங்க இப்போ தொடர்ந்து படிச்சுக்கொண்டே இருக்கிறோம். கல்வியை நாங்க நிறுத்திட்டோம்னு சொன்னா அவ்வளவு. தொடர்ந்து நாங்க வாசிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் எங்ககிட்ட விஷயங்கள் புதிதாக இருக்கும். அந்த சப்ஜெக்ட் குடல் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எப்போ நினைங்க, எங்களுக்கு தான் படிச்சு கொடுக்கறதுக்கு தான் சிலபஸே தவிர பிள்ளைகள் கேள்வி கேட்கறதுக்கு சிலபஸ் இல்லை. பிள்ளைகள் கேள்வி கேட்பதற்கு ஒரு சிலபஸ் இல்லை. அவங்க சிலபஸுக்கு வெளியில எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நாங்க அங்கெல்லாம் போயிட்டு படிச்சுட்டு வரணும். சிலபஸுக்கு வெளியில நாங்க போயிட்டு இருந்தா தான் பிள்ளைகள் சிலபஸுக்கு வெளியில கேட்டால் நாங்க பதில் சொல்ல முடியுமா இருக்கும். அமானிதம் இல்லாம போனால் என்ன? அமானிதம் இல்லாமல் போனால் என்ன? முதலாவது, அமானிதம் இல்லாம போறது யகூதிகளுடைய பண்பு என்று குர்ஆன் சொல்றது. ولا تزال تطلع على خائنة منهم إلا قليلا منهم. சூரத் அல்-மாயிதா 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நபியே, அந்த யகூதிகளிடத்தில் எப்பொழுதும் ஒரு துரோகத்தை கண்டுகொண்டே இருப்பீர்கள். யகூதிகளிடம் எப்பொழுதும் நீங்கள் ஒரு துரோகத்தை, அதாவது அமானிதத்துக்கு மாற்றம் துரோகம், துரோகத்தை கண்டுகொண்டே இருப்பீர்கள். கொஞ்சம் பேரை தவிர. கொஞ்சம் பேர் நல்லா இருப்பாங்க, துரோகம் இல்லாம இருப்பாங்க. அப்படி இல்லாம யகூதிகள் எப்பொழுதும் துரோகிகளாகவே இருப்பார்கள். ஆகவே அமானிதத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் யகூதிகளுடைய பண்பு அவர்களிடம் இருக்குது. சரியா? நாங்க இவ்வளவு படிச்சு கொடுத்து நாங்க ஆசிரியர்களா இருந்து பிள்ளைகளை கூட இருந்துட்டு நாங்க துரோகம் செஞ்சு யகூதிகளுடைய பண்புல போய் சேர வேணுமா? அடுத்தது, அதே மாதிரி நயவஞ்சகனுடைய குணமும் என்னது? நம்பிக்கைக்கு மாற்றம் செய்வது. அமானிதத்தை அதை நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது, இந்த இதுல கற்பித்தல்ல அமானிதம் இல்லை என்று சொன்னா இது பிசினஸ் ஆக மாறிவிடும். நாங்க ஏற்கனவே பார்த்தோம், இது தொழிலே இல்லை, இது ரசூல்மாருடைய பணி, நபிமாருடைய பணி என்றதை நாங்க ஏற்கனவே பார்த்தோம். இந்த கற்பித்தல் அமானிதம் இல்லா போகும் பொழுது இந்த கற்பித்தல் என்பது ஒரு வியாபாரமாக மாறிவிடும். இப்ப நடக்குதா இல்லையா? நடக்குது. ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் அவங்க ஸ்கூல்ல அவங்களுக்குரிய பீரியட ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. அவங்க கிளாஸுக்கு போனால் இன்னின்ன பாடம் நீதான் சிலபஸ், எனக்கிட்ட கிளாஸ் நடக்குது, கிளாஸுக்கு வாங்க, கிளாஸுக்கு வராதவங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. அப்ப இது மிகப்பெரிய துரோகம், அப்பட்டமான துரோகம். அப்ப வியாபாரமாக மாறிட்டு. அதே மாதிரி லஞ்சம் ஆட்சி செய்யும். அமானிதம் இல்லா போனா லஞ்சம் ஆட்சி செய்யும். யாரையாவது நாங்கள் ஏதாவது பொறுப்புக்கு நியமித்து அதற்கான கூலியை நாங்கள் அவருக்கு கொடுத்து அதற்கு மேலால் அவர் ஏதாவது எடுத்தால் அது சதி, ஊழல் என்று சொன்ன மோசடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தாவூத் ஹாக்கிம் அவர்களே, நாம் யாரையாவது ஒருவரை ஒரு விடயத்திற்கு பொறுப்பாக்கி அவருக்கு அதற்குரிய கூலியை நாங்கள் கொடுத்து விட்டால், இப்ப நாங்க டீச்சரா இருக்கிறோம், எங்களுக்கு இந்த சேலரி இருக்குது, அது சிறுசோ பெருசோ நாங்க ஏற்றுக்கொண்ட சேலரி இருக்குது, அதுக்கு பின்னால
நாங்க மாணவரிடமோ பெற்றோரிடமோ ஏதோ ஒரு வகையிலோ ஒரு பிள்ளை நாங்க கூடுதலா கவனிச்சு ஒரு பிள்ளை நாங்க விட்டு இப்படி ஏதாவது செஞ்சு அதுக்கு மேலால் எடுத்தால் அது மோசடியாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சரி, அடுத்தது அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களையும் வல்லதீனம் பி அமானாத்திஹிம் ராவு கத் அஃப்லஹல் முஃமினூன் என்பது இல்லையா, அதுல வாருங்க கத் அஃப்லஹல் முஃமினூன் முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்லி வல்லதீனம் பி அமானாத்திஹிம் ராவு அமானிதங்களை பேணக்கூடியவர்கள் அவர்கள் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துக்கு வாரிசுகள் என்று சொல்லி வரும். ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துக்கு வாரிசுகள் என்று அந்த வசனம் வரும். ஆகவே அமானிதத்தை பால்படுத்தும் பொழுது ஹாவியாவுக்கு போறதும் இருக்குது, அமானிதத்தை பேணுவதன் மூலமாக ஃபிர்தௌஸுடைய வாரிசுகளாக இருக்கிறோம் மட்டும் இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துல வருகிறது, அமானிதத்தை பேணக்கூடியவர்கள் உலாய்க ஃபில் ஜன்னாத்தி முக்ரமூன் அவர்கள் சுவர்க்கத்திலே கௌரவமானவர்களாக இருப்பார்கள். அமானிதத்தை பேணக்கூடியவர்கள். ஆகவே எங்களுக்கு முன்னால நாங்க போறது ஃபிர்தௌஸா ஹாவியாவா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். அமானிதத்தை பேணினோம்னு சொன்னா அது ஃபிர்தௌஸாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அடுத்தது நல்லா கவனிங்க, அமானிதம் என்பது கற்பித்தல்ல மட்டுமில்லை, எல்லா துறையிலும் அமானிதம் இருக்குது. ஆனா எந்த துறையில அமானிதம் பால்படுத்தப்பட்டாலும் அதனுடைய விளைவுகள் சாதாரணமாகத்தான் இருக்கும். கற்பித்தல்ல அமானிதம் பால்படுத்தப்பட்டால் அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஒரு டாக்டருடைய தவறு, அவர் அமானிதம் பேணலைன்னு சொன்னா ஒரு உயிர் போகலாம். ஒரு ஆசிரியர், ஒரு முஅல்லிம் அல்லது முஅல்லிமா அமானிதத்தை பேணாவிட்டால் அதுக்கு பின்னால் ஒரு சந்ததியே அழிந்துவிடும். ஒரு இன்ஜினியர் அவருடைய அமானிதத்தை பேணாவிட்டால் ஒரு கட்டிடம் இடிந்து விடும். ஆனால் ஒரு முஅல்லிம் அமானிதத்தை பேணலைன்னு சொன்னா ஒரு இளைஞர் சமூகமே இடிந்து விடும். ஆகவே இதுல நாங்க அமானிதத்தை கடுமையாக நாங்க பேணிக்கொள்ள வேண்டும். கற்பித்தல் என்றது அமானிதம். பிள்ளைகளை தந்திருக்கிற நாங்க பார்த்தோம், நாமின் அப்தி யஸ்தரி இல்லாஹு ரஹியத்தை யமூத் யௌம யமூத்துஹு காஷிம் ரஹியத்தி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னah. சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டுவிடும். இன்னொன்று அவர்களுக்கு நாங்க தேவையான உபதேசங்களை செய்யவில்லைன்னு சொன்னால் சொர்க்கத்தின் வாடையை கூட அடைந்து கொள்ள முடியாது. அதை எங்கிட்ட இருக்கிறது அந்த பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் இந்த 25 வருஷத்துல இவர்கள் தான் இந்த நாட்டில முக்கியமானவர்களா இருப்பார்கள். அப்ப அவர்கள் எந்த துறையில் இருந்தேன்னு சொன்னாலும் அல்லாஹ்வை பயன்படக்கூடியவர்களா நாம் உருவாக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் தர்பியாவையும் தாய்மையும் நாம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் என்றதை பார்த்தோம். எங்கிருந்து சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு தௌஹீத், அடுத்தது முராகபா, அடுத்தது இபாதத் தாவா, அடுத்து அக்லாக். இந்த ஓர்டருக்கு நாங்க வரணும். பிள்ளைகள் நாங்க அப்படி நாங்க பதினெண்டு வேணும். ஏதாவது கேள்வி இருந்தா டக்குனு கேளுங்க. யாராவது ஸ்டேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம், யாரும் வரீங்களா? எல்லாரும் வரணும். எல்லாரும் கூப்பிட்டாங்க இல்லையே, அதை சுற்றி எங்களை அஃப்தா மாலிமாவும் டென்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வைக்கிறீங்க டக்குன்னு டைம் ஆகும். விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே செஞ்சு கொண்டு இருந்த குவாலிட்டிஸை இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு என்னோட
அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்களுக்கு சாப்பாடு டைம், லஞ்ச், அதே தொழுகையுடைய நேரம். முதலாவது தொழுகைக்குரிய டைமை நீங்கள் ஒதுக்கிட்டு அதுக்கு ஒரு சாப்பாடு அவசரமாக இது சாப்பிட்டீங்களோ தொழுதிங்களோ என்ன செஞ்சீங்களோ பரவாயில்லை, 1:30க்கு கீழே வைக்கணும். சரியா? ஏன்னா 1:30க்கு பின்னால் வந்து 3:30 டைமிங்கு 3:30 மட்டும் ஒரு செயலமர்வு. ஆக முக்கியமான இந்த 3 நாளும் கலந்து கொண்டவங்களுக்கு ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் வந்து உங்களுடைய மதரசா பிள்ளைகள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, என்ன மாதிரி அவங்கள நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. இப்போ 7-8 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. லாஸ்ட் அந்த இதில் வந்து பிரிச்சுக்கிறாங்க. யார் அந்த எந்த குரூப் வந்து அந்த பிள்ளைகளோட எப்படி நடந்து கொள்றீங்களை வச்சு சாமி அடிச்சு நிறைய கிஃப்ட்டுகள்லாம் அவங்க ரெடி பண்ணுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் எந்த குரூப் வருவாங்களோ தெரியாது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு குரூப்பும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு டீமும் உங்களோட ஒர்க்கை வந்து நல்லா செய்யுங்க. வந்து ஏற்கனவே ரெடியாகி கொண்டு வந்திருப்பீங்க. எனவே அவசரமாக உங்களோட தேவைகளை முடிச்சுக்கொண்டு தொழுகையை முடிச்சுக்கொண்டு சாப்பாட்டையும் முடிச்சுட்டு வந்து யார் 1:30க்கு 1:29க்குலாம் உட்கார்ந்துருங்க. 1:30க்கு படம் ஆரம்பமாகி. ஓகே சுபான் அவசரமா போயிட்டு அவசரமா வாங்க. இந்த போன் நம்பர்லாம் போடுங்க. வாங்க டக்குன்னு போங்க. போய்க்கா அவசரமாக வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்க.